அரசியல் செய்திகளை வெறும் செய்திகளாக மட்டுமல்லாமல் அதன் பல்வேறு கோணங்களை மக்களிடம் தொடர்ந்து எடுத்துச் செல்லும் நமது நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள். நியூஸ் ஃபோக்கஸ் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீட் முறைகேட்டை கண்டித்து டெல்லியில் இருக்கக்கூடிய ஜந்தர் மந்தரில் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சார்பாக 35 நாட்களுக்கு மேல் நடைபெற்ற போராட்டம் வெற்றியடைந்திருக்கு. இதை ஒட்டி தமிழ்நாட்டிலும் 6 நாட்களுக்கு மேலே போராட்டம் நடைபெற்றது. இந்த போராட்டத்தை பற்றி ஒரு மீளாய்வுக்காக நம்மளோட அரசியல் பேசுவதற்காக 2 நபர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார்கள். முதலில் ஜேர்னலிஸ்ட் அன்பழகன் அவர்கள் வணக்கம் சார். ஜேர்னலிஸ்ட் திரு அவர்கள் வணக்கம் சார். முதல்ல எப்படி பார்க்குறீங்க இந்த போராட்டத்தை சார்? மாணவர்கள் போராட்டம் இன்னைக்கு பெரிதளவு பேசப்படுது இல்லையா? முதல்ல வெற்றியாக பார்க்குறாங்க. என்னோட தரப்பில் வேறு கருத்து இருக்குது. ஆனால் மாணவர்கள் மத்தியில் இன்றைக்கி ஒரு வெற்றி கொண்டாட்டத்தை செலிப்ரேட் பண்ணும்போது அவங்கள நம்ம ஊக்குவிக்கணும். முதல்ல அவங்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்லிக்க கடமைப்பட்டிருக்கோம். இந்த போராட்டம் ஒரு மோடி அரசாங்கத்தை ஆட்டி உலுக்கி வச்சதுன்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட அமித்ஷா அவர்கள் மார்த்தட்டிக்கிட்டு சொல்லிட்டு இருந்தார், என்னோடய அமைச்சரவையை கலைக்க முடியாது. அந்த அமைச்சரவை கலைச்சி காட்டினது இந்த சிஜேபி இயக்கமாக இருக்கட்டும் அல்லது நம்ம மாணவர்களாக இருக்கட்டும். இன்றைக்கி மோடியோட அரசாங்கத்தை பேஸாக ஆட்டிட்டாங்க. இனிமேல் அதை ஆடுன்னு பார்க்கணும். திரு சொன்ன மாதிரி அவ்வளோ உண்மைதான். உண்மையிலே இது பிரதமர் மோடிக்கும் உள்துறை அமைச்சர் அமித்ஷாவுக்கும் அவங்க 2 பேர் தான். ஏன்னா இந்தியாவோட 2 பவர் செக்டர் அப்படிங்கிறது இவங்க 2 பேர் தான். இவங்க 2 பேருமே இந்த போராட்டத்தில் மிகப்பெரிய தோல்வி சந்திச்சிருக்காங்க. தோல்வி ஃபஸ்ட்டு 2 தோல்வி. ஒரு தோல்வி ஆளும் பாஜகவான என்டிஏ கூட்டணி பாஜகவுக்கு மிகப்பெரிய தோல்வி. பிரதமர் மோடியோடைய அந்த இமேஜுக்கு ஒரு பெரிய தோல்வி. அடுத்து அமித்ஷாவுடைய அந்த ஒரு எல்லாத்தையும் அவர் கையாளுவார் அப்படிங்கிறது அவருக்கும் பிரதமர் மோடிக்கு 2 பேருக்கு சேர்த்து தோல்வி. இது 1. 2வது தோல்வி முக்கியமான தோல்வி. நம்ம யாரும் மறந்துடக்கூடாது. இது முழுக்க முழுக்க பாஜகவுக்கு தோல்வி, ஆளும் அரசுக்கு தோல்வி அப்படின்னு சொல்லி நம்ம சுருக்கக்கூடாது. 2வது தோல்வி யாருக்கு அப்படின்னா மீடியாக்களுக்கு. ஒட்டுமொத்த இந்தியாவுமே பார்த்தீங்கன்னா மீடியா அப்படின்னா நாங்கள் ஒரு உண்மையை பேசுவோம், மக்களுக்காக செயல்படுறோம் அப்படின்ற மாதிரியான ஒரு நரேஷன் தேசிய அளவில் இருந்துச்சு. அது கேள்விக்குள்ளாக இருக்குது. அது சுக்குநூறாக உடைக்கப்பட்டிருக்கு. ஏன்னா தேசிய அளவில் அந்த போராட்டம் டே 1லேருந்து 20ஆம் தேதி பார்லிமெண்ட்டை நோக்கி அந்த பேரணி ஆரம்பிச்சு பார்த்தீங்கன்னா அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அன்றைக்கி நடந்த அந்த காவல்துறையோட அடக்குமுறை அன்னையிலேருந்து பார்த்தீங்கன்னா அப்படியே இந்த விஷயம் வேறு மாதிரியான விஸ்வரூபம் எடுக்க ஆரம்பிக்குது. அப்போ இருந்து தேசிய மீடியாக்களோட நரேஷன் வேறு மாதிரி மாற ஆரம்பிச்சிச்சு. எல்லாமே ஆளும் அரசுக்கு சாதகமாகவும் இந்த போராட்டக்காரர்களை சில சமூக விரோதிகள் ஓடிருக்காங்க, தேவையில்லாத ஆக்டிவிட்டி செய்கிறாங்க. அதாவது நம்ம சம்மந்தப்பட்ட மினிஸ்டர் பதவி விலகினார் பார்த்தீங்கன்னா தர்மேந்திர பிரதான். அவர் என்ன சொன்னார்னா, அவர் என்னால் என் துறையை சரியாக நிரூபிக்க முடியல, ஸோ நான் தோல்வி ஒத்துட்டு பதவி விலகிறேன் அப்படின்னு சொல்லாமல் இந்த மாணவர்களோட நலனுக்காக அவங்க தேவையில்லாமல் போராடுறாங்க, அவங்க ஃபியூச்சர் பாதிக்கப்படுது. ஸோ அதுக்காக இதில் தேச விரோதிகள், அதாவது இந்த போராட்டத்தை தேச விரோதிகள் தங்களுக்கு சாதகமாக பயன்படுத்திப்பாங்க அப்படின்ற விஷயத்தை சொல்லி பதவி விலகிறார். ஸோ இதில் நம்ம என்ன எதுக்கு சொல்ல வரோன்னா, இதைத்தான் மீடியா இவ்வளோ செட் பண்ணிட்டு இருந்த நரேஷன் தேசிய ஊடகங்கள் கம்ப்ளீட்டாக அப்படி தான் செட் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்த இடத்துல உண்மை எல்லாருக்கும் தெரிய வந்ததுக்கு முக்கிய காரணம் என்னென்னா, எல்லாருமே தங்களுடைய மொபைல் வச்சுருந்தாங்க. அது மொபைல் தான் ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருமே இண்டிவிஜுவல் ஜேர்னலிஸ்டாகவே செயல்பட்டாங்க களத்தில். எல்லாருமே தங்கள் பார்க்கக்கூடிய எல்லா காட்சிகளையுமே ஃபுட்டேஜஸாக எடுத்து வெளியிட்டு இருந்தாங்க. அதுதான் இந்த போராட்டத்தினோட ஒரு முக்கியமான ஒரு திருப்பம் அமைஞ்சிருக்கு. அந்த விஷயம் அதாவது ஒரு தர்ம சங்கடமான விஷயம் என்ன தெரியுங்களா? அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் மாற்றம் ஏற்பட்டுச்சு. இதை நம்ம எல்லாரும் கடுமையாக யோசனை பண்ணாங்க. இந்த ஜென்ஸு கிட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறாங்கன்னா முழுக்க முழுக்க சோஷியல் மீடியாவில் இருக்காங்க. இந்த தேர்தலே சோஷியல் மீடியாவோட இன்ஃப்ளூன்ஸில் ஏற்பட்ட ஆட்சி மாற்றம், தமிழ்நாட்டில் ஏற்பட்ட அந்த ஆட்சி மாற்றங்கிறது மிகப்பெரிய அளவில் இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் மற்ற எல்லா தளத்திலும் சேர்ந்து சோஷியல் மீடியாவுடைய மிகப்பெரிய ப்ரொபகண்டா, அதனால் ஆட்சி மாற்றம் ஏற்பட்டுச்சு அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதெல்லாம் ஃபீல் பண்ணி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா, இனிமேல் செய்திகளை யாருமே நீங்கள் சோஷியல் மீடியாவில் படிக்காதீங்க, எல்லோரும் ஹார்ட் ஃபார்மில் படிங்க, அச்சு ஊடகங்களில் வரக்கூடிய பிரிண்டாகி வரக்கூடிய செய்தித்தாளை படிங்க அப்படின்னு நம்ம சொல்லிட்டு இருந்தோம். ஆனால் அந்த டெல்லி போராட்டம் நமக்கு என்ன உணர்ந்துச்சுன்னா, நீங்கள் அதை படிக்காதீங்க, சோஷியல் மீடியாவுக்கு வாங்க, இன்ஸ்டாகிராம் பேஜுக்கு வாங்க, அப்போ தான் அங்கே நடக்கிற உண்மையை நீங்கள் தெரிஞ்சுக்க முடியும் அப்படின்ற ஒரு நெருக்கடி ஏற்பட்டுச்சு. இதை பல மூத்த பத்திரிகையாளர்களே தங்களோட அனுபவத்திலேருந்து பகிர்ந்துருக்காங்க. அதே போல் சிஜேபி என்ன சொன்னாங்கன்னா, நிறைய ஃபேக் நியூஸ் வருது, தயவு செஞ்சு எங்கள் இன்ஸ்டா பேஜை ஃபாலோ பண்ணுங்கள், இதில் நான் அதிகாரப்பூர்வமாக செய்தி கொடுத்துட்ருக்கோம் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அந்தளவுக்கு இது ஆளும் அரசுக்கு ஒரு தோல்வி. 2வது மீடியாக்களுக்கு ஏற்பட்ட மிகப்பெரிய தோல்வி. இதை நம்ம மறுக்க முடியாது. இது நமக்கு இதை ஆக்சுவலாக மீள் பார்வை நீங்கள் சொன்னீங்க. எஸ், நம்ம கட்டாயமே இதை மீள் பார்வை செய்யணும், என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறதெல்லாம் தெரியணும். இப்போதைக்கு பாஜக அரசு இப்போ என்ன செஞ்சுட்ருக்காங்க அப்படின்னா, ஓகே எல்லாத்தையும் முடிச்சிட்டாங்க, போராட்டம் வெற்றி பெற்றுச்சு, எல்லாம் வீட்டுக்கு போயிட்டாங்க. இப்போ பிரதமர் மோடிக்கும் நம்மளோட உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுக்கும் இருவருக்குமான தூக்கம் தொலைஞ்சிருச்சு. அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, 29க்கு ஏற்கனவே 2014 பிரதமரோட மோடி பிம்பம் மிகப்பெரிய அவருக்கு ப்ரொபகண்டா செஞ்சு அவர் கொண்டு சிஎம் கேண்டிடேட்லேருந்து பிஎம் கேண்டிடேட்டாக மாற்றினாங்க. அவர் வெற்றி பெற்றார். 2014 வெற்றி, 2019 பிரம்மாண்ட வெற்றி, 303 சீட்டு.
பட் 10 வருஷத்து ஆன்டிங்க படிச்சதுக்கு அப்புறம் 241 அப்படிங்கிறது சரிஞ்சிருச்சு அப்படிங்கிறத பார்த்தோம். 400க்கு மேலே சொன்னாங்க. அப்கி பார் சாக்கோ பார்னு சொன்னாங்க. ஆனால் 400ல் வந்து முடிஞ்சிட்டாங்க. ஆனால் வந்து 240 வந்து முடிஞ்சிட்டாங்க. இப்போ என்னாச்சுன்னா அடுத்த 15 வருஷம் ஆன்டிங்க படிச்சோட 29 தேர்தல் சந்திக்க போகிறாங்க. அப்படி இருக்கும்போது இந்த போராட்டம் இது வந்து கட்டாயமே இது சரி பண்ணாமல் அவங்களால வந்து அடுத்த தேர்தல் நோக்கி நகர முடியாது. இதை எப்படா கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணணும் அப்படிங்கிற அளவில் மிகப்பெரிய அளவில் வந்து 2 பேர் ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க. 2 நாட்களாக இந்த போராட்டம் சனிக்கிழமை முடியுது. ஞாயிறு மற்றும் திங்கள் 2 நாட்களில் வந்து செய்திகளை நீங்கள் படித்து பார்த்தா புரியும். உள்துறை அமைச்சர் அமித்ஷா என்ன சொல்கிறேன்னா, இன்றைய இருக்க இளைஞர்கள் நம்ம அவங்கள சாதாரணமாக நம்ம நினச்சிடக்கூடாது, அவங்களோட விஷயத்துக்கு நம்ம வந்து கவனம் செலுத்தணும் அப்படின்னு சொல்லி இளைஞர்களுக்கு ஆதரவாக இருக்க மாதிரி பேசுகிறாரு. அதே போல் வந்து பிரதமர் மோடி இன்ஸ்டாவில் வீடியோ போடுறாரு, மன் கி பாத் நிகழ்ச்சியில் பேசுகிறாரு. அவரும் வந்து அதாவது என்ன சொல்கிறேன்னா, அதாவது இந்தியாவுடைய எல்லையோர கிராமங்களில் அந்த கிராமங்களினுடைய தூதர்களாக அம்பாசடராக இன்றைக்கி இளைஞர்கள் முன் வரணும்னு சொல்லிட்டு இளைஞர்கள்ட்ட வந்து டிஸ்கஷன் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அவங்கள நோக்கி பேச ஆரம்பிக்கிறாங்க. அதாவது என்னன்னா, இந்த ஜென்சி கிட்ஸு இவங்களாம் வந்து அரசியல் விட்டு அப்புறப்படுத்தப்பட்டிருக்காங்க. இனிமேல் பாஜக 2029 ஆட்சி கைப்பற்றணும் அப்படின்னா காங்கிரஸை இல்லாமல் பார்த்துக்கணும். இந்திய கூட்டணியை அது எந்திரிச்சிடக்கூடாது. அதை வீழ்த்தினா நம்ம மீண்டும் வந்தெல்லாம் நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அப்படி பிரச்சனை கிடையாது. புதுசாக ஒரு பிரச்சனை முளைச்சிருக்கு. இது காங்கிரஸுக்கும் பிரச்சனை, அதாவது இந்திய கூட்டணிக்கும் இது சிக்கலாக இருக்குது, பாஜகவும் சிக்கலாக இருக்குது. ஸோ இதை எப்போ நம்ம ஃபேஸ் பண்ணுறது அப்படின்ற அளவில் வந்து இது கோர்ஸ் கரெக்ஷன் பண்ணுறதுக்காக அவங்க வந்து திணறிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பார்க்குறோம். ஸோ வந்து உண்மையிலே பாஜகவுக்கும் எதிர்க்கட்சிகளுக்கும் ஒரு பெரிய சவாலான காரியமாக இன்றைக்கி நாட்டோட இளைஞர்கள் உருவாகியிருக்காங்க. இந்த இளைஞர்கள் எல்லாமே எதிர்கால இந்தியா அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் கிடையாது, இவங்க நிகழ்கால இந்தியா. இன்றைக்கி அரசியல் என்ன நடக்கணும் அப்படிங்கிறது இவங்க தீர்மானிக்கூடிய இடத்துக்கு வந்திருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ரொம்ப அந்தளவுக்கு அந்த ஒரு இம்பார்ட்டன்ஸோடு இது அணுகுனா தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத நான் பார்க்குறேன். ரொம்ப சரியான விஷயம். குறிப்பாக நீ பேசும்போது குறிப்பிட்டது போல் ஜென்சியோடைய வெற்றி தான் பார்க்கணும். ஏன்னா ஒரு பிரதான எதிர்க்கட்சியால் சாதிக்க முடியாததை, இந்திய கூட்டணி வந்து சாதிக்க முடியாததை காக்ரோச் ஜனதா பார்ட்டிங்கிற ஆரம்பிக்கப்பட்டு 3 மாதத்தில் ஒரு மத்திய அமைச்சர், குறிப்பாக தர்மேந்திர பிரதானை பொறுத்த வரைக்கும் பிஜேபியில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான நபர். ஏன்னா ஒடிஷாவில் பாஜக வெற்றி பெற்றதற்கு மிக முக்கியமான காரணம் அப்படிங்கிறது தர்மேந்திர பிரதான். ஏன்னா இவரே ஒரு வாட்டி வந்து பேப்பர் லீக்கு எதிராக மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடத்தினார் ஒடிஷாவில். அப்போ தான் தர்மேந்திர பிரதான் வந்து வெளியே தெரிய ஆரம்பித்தார். இன்னைக்கு அதே பேப்பர் லீக்கு அவரை வந்து அமைச்சரில் வந்து வெளியேற்றிருக்கு அப்படிங்கிறதா. ஏன் அப்படின்னா ஜென்சி வெற்றின்னு சொல்கிறோம் அப்படின்னா, குறிப்பாக சூரியகாந்த் அவர்கள் ஒரு விசாரணையின் போது சொன்னது, வேலையற்ற இளைஞர்கள் வந்து கரப்பாம்பூச்சிகள் போல வந்து சோசியல் மீடியாவில் செயல்படுறாங்க, ஆர்டிஐ எல்லாம் போறாங்க அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை இன்னைக்கு இந்தியா முழுவதும் வந்து இன்னைக்கு சூரியகாந்த் அவர்களே ரிப்ளை கொடுத்துருக்காரு. மாணவருடைய அந்த போராட்டத்தை குறைச்சி எடை போட்டு ரிப்ளை கொடுக்கறது இந்த போராட்டம் மாறி இருக்கு அப்படிங்கிறது. ஏன்னா 20ஆம் தேதி நாடாளுமன்றத்தை நோக்கி அமைதி வெளி போறதுக்கு முன்னாடி நடந்த போராட்டம் ஓரளவும் தெரிந்திருந்தாலும் அந்த 20ஆம் தேதி நடத்திய தாக்குதல் அப்படிங்கிறதா ஜென்சி போராட்டத்தை இன்னும் இந்தியா முழுவதும் ஒரு தீப்பற்றக்கூடிய ஒரு நடவடிக்கையா மாத்துச்சு. ஏன்னா அதுக்கப்புறம் இன்னைக்கு பீகார்ல போட ஆரம்பிக்கிறாங்க, வெஸ்ட் பெங்கால்ல போட ஆரம்பிக்கிறாங்க. அதோட தீ தமிழகத்திலையும் பற்றி இந்த போராட்டம் இன்னும் தீவிரமடைஞ்சது. இதனாலதான் வந்து இது வரைக்கும் இன்ஸ்டாக்குள்ள வராத மோடி நைட்டு 12 மணிக்கு, ஏன்னா பல அறிவிப்புகளை மோடி அவர்கள் 12 மணிக்கு தான் கொடுப்பாரு. இந்த பண மதிப்பு இழப்பு போன்ற பல விஷயங்கள் நைட்ல செஞ்ச மோடி இந்த போராட்டத்தை பார்த்து பயந்து ஒரு வீடியோ வந்து போறாரு. அந்த வீடியோ வந்து பயங்கர ட்ரெண்ட் ஆகிச்சுட்டு அதுக்கு ஒரு வீடியோ போறாரு. ட்ரெண்ட் ஆகுதா இல்லையாங்கிற அடுத்த விஷயம். மோடி இங்கே பயந்துட்டார். ஏன்னா இந்த 12 ஆண்டுகள்ல இது வரைக்கும் எந்த அமைச்சருமே தன்னுடைய பதவி ராஜினாமா பண்ணிட்டு போனதில்லை. விவசாயிகள் போராட்டம், டெல்லியை உலுக்கிய விவசாய போராட்டத்தின் போதும் மோடி வந்து வெளியே பேசலை. ஆனா இந்த போராட்டம், ஏன்னா யார் யார் மோடியை ஆதரித்தார்களோ அவர்கள் எல்லாமே களத்துக்கு வந்துட்டாங்க. குறிப்பா மிடில் கிளாஸ், பீகார்ல இருக்கிற முக்கியமான ஆட்கள் மோடிக்கு களத்தில் வராங்க. மோடிக்கு ஓட்டு போட்டா பஞ்சாப்ல இருந்து வராங்க. எல்லாரும் மோடிக்கு எதிராக திரும்ப ஒரு கட்ட நெருக்கடி ஆயிடுச்சு. இது மாதிரி போராட்டத்தை நம்ம தணிக்கல அப்படின்னா இது இன்னும் தீவிரமாக மாறும். நாடாளுமன்றத்துக்குள்ள எதிர்கட்சிகள் போராட்டம் நடத்துறாங்க, வெளியே வந்து ஜந்தர்மன் நடத்துற 2 சைடுல வந்து மோடி ஒரு நெருக்கடி வந்ததுனால வழி இல்லை. எல்லாரும் சொல்ற போது தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகிட்டா மாறிடுமா அப்படிங்கிற கேள்வி இருக்கு. பதவி விலகிட்டா மாறாது. ஆனா முதல் அடியை வந்து மாணவர்கள் பணிய வச்சிருக்காங்க. இது அடுத்து தொடரும் கூட அபிஜித் அவர்கள் சொல்லியிருக்காரு. அந்த வகையில் இந்த போராட்டத்தோட வெற்றி நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. இப்போ முக்கியமா இந்த போராட்டத்தை பத்தி நம்ம பேசும்போது இது நடந்ததெல்லாம் எல்லாருக்கும் தெரியும். இந்த போராட்டத்துக்குள்ள என்ன நடந்தது, இதுதான் முக்கியமா நம்ம பேசணும். இந்த நாட்டோட டெமோக்ரஸி, இதுக்கு உள்ள மறைஞ்சிருக்கும் பொய்கள் எல்லாம் கட்டவிழ்த்து வெளியே விட்டுருக்கு இந்த போராட்டம். அதை மக்கள் முன்னாடி காட்டியிருக்கு. இந்திய நாடு டெமோக்ரஸி தானா அப்படின்ற மக்களோட பார்வைக்கு வெளிச்சத்துக்கு வந்திருக்கு. முக்கியமாக நம்ம முதல் விஷயம் வந்து 4 தூண்கள் என்று சொல்கிற நீதிமன்றமாக இருக்கட்டும், பத்திரிகைகளாக இருக்கட்டும், அந்த இதுதான் 2 பேஸ். இந்த 4 பில்லரில் 2 மக்களுக்காக போராடும் 2 பில்லர்கள் அப்படின்னா இதுதான். முக்கியமாக இந்த 2 பில்லர்களோட நம்பகத்தன்மை இழந்திருக்காங்க மக்கள். முக்கியமாக நீங்கள் ஏற்கனவே சொன்னது போல் இன்னைக்கு சிஜேஐ மாணவர்களுக்கான அந்த வார்த்தை சொல்லியிருக்காரு. மாணவர்கள் போராட்டத்தை நான் எளிதாக கடந்து போயிட்டேன் அப்படின்லாம் பதிவிருக்காரு. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன சொன்னார் அப்படின்ற ஒரு வார்த்தை வந்து இன்னைக்கு சோஷியல் மீடியாவில் ஒரு முக்கிய ட்ரெண்டாக போயிட்டு இருக்கு. ஒரு ஒட்டுமொத்த இந்திய நாட்டை ஆளக்கூடிய உச்சநீதிமன்றம்
அதோட உச்ச அதிகாரத்தில் இருக்கிற நீதிபதி ஒரு வார்த்தையை சொல்கிறாரு, மாணவர்களின் போராட்டத்தை நான் பார்க்கறதுக்கு எனக்கு நேரம் இல்லை, டோன்ட் வேஸ்ட் மை டைம்ன்ற ஒரு பதிவு வந்து இன்னைக்கு தான் அது முக்கியமாக பேசப்படுது. மோடியோட அரசாங்கத்தில் இது நடக்குது. தர்மேந்திர பிரதான் பதவி விலகினார், இதெல்லாம் ஒரு டாக் ஆஃப் த டவுன் கிடையாது. மாணவர்களோட போராட்ட கோரிக்கைகளை ஏற்றாங்க, பதவி விலகினார். ஆனால் நாட்டு மக்களுக்காக இங்கே குரல் கொடுக்கும் உச்சநீதிமன்றம் ஏன் இந்த குரல் வந்திருக்கு அப்படின்ற ஒரு பார்வையை நம்ம முக்கியமாக அதை பார்க்கணும். இதை தழுவிய இந்த மற்ற நீதிமன்றங்கள் இருக்கு இல்லையா, அதாவது ஹைகோர்ட்டுன்ற ஒரு நீதிமன்றம்லாம் டெல்லி ஹைகோர்ட்டே அவங்க தன்னிச்சையாக வந்து அந்த வழக்குகள்லாம் எடுத்திருக்காங்க. அது இப்போ பேசப்படுவது, நாளை வரும் தினங்களில் பேசப்படுது. அதை விட்டு என்ன பேச போகிறாங்க, ஏன் சிஜிஐ இப்படி பேசினார் அப்படின்ற வார்த்தைகள்லாம் நம்ம கண்டிப்பாக டிபேட்டுக்கு உள்ளாகணும். அடுத்தது காவல்துறை. நம்ம டெல்லி காவல்துறை மட்டும்தான் இங்கே பேசும் பொருளாக பார்க்கணும். ஆனால் இங்கே அதாவது எல்லா மாநில காவல்துறைகளுமே ஒரு கட்டுப்பாட்டில் இருக்கா? அதாவது அந்தந்த மாநிலத்தில் இருக்கிற முதலமைச்சர் கட்டுப்பாட்டில் தான் காவல்துறைகளும் காவல் நிர்வாகமும் இருக்குது. ஆனால் இந்த போராட்டத்தை பொறுத்தவரை முக்கியமாக அதுவும் மோடியோட அரசாங்கத்தை எதிர்த்து எந்த போராட்டம் பண்ணாலும் அது ஒற்றை தலைமையில் ஒரு கவுண்டர் போகுதா, ஒரு ஆர்டர் போகுதா அப்படின்ற ஒரு கேள்வியை இங்கே செட் பண்ண வேண்டியதாக கேட்க வேண்டியதாக இருக்குது. ஏன்னா இங்கே நீங்கள் இந்த போராட்டத்தை பற்றி பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாது எல்லா மாநிலங்களிலும் இந்த போராட்டம் தன்னிச்சையாக மாணவர்கள் கையில் எடுத்து போராடினாங்க. முக்கியமாக பார்க்க வேண்டிய விஷயம், எல்லா மாநிலங்களும் எல்லா காவல்துறையும் ஒரே மாதிரி செயல்படுறாங்க. மாணவர்களை அடக்குவது தான் பிரதான அவங்களோட நோக்கமாக இருக்குது. அதுவும் ஒரு காந்தி வழியில் போராடுற மக்கள், அதுவும் இந்த ஜென்சி கிட்ஸை பொறுத்து பார்க்கணுன்னா ஃபன். அதாவது நம்மலாம் கடந்த காலத்தில் நாங்கள்லாம் போராட்டத்தில் களத்தில் இருக்கும்போது கோஷங்கள் எழுப்புவோம். அது பயங்கர ஹாஸாக போகும். மக்கள் அதாவது ஆட்சியாளர் எதிர்த்து அவ்வளோ ஆஷா நாங்கள் பேசுவோம். ஆனால் இந்த ஜென்சி கிட்ஸ் பண்ண அந்த ட்ரெண்டிங் இருக்கு இல்லையா, கோஷங்களெல்லாம் ஒரு செகண்டரி பேசுது. அவங்க அந்த காவல்துறை எதிர்த்து பண்ண அந்த ட்ரெண்ட் இருக்கு இல்லையா, இன்றைக்கி அதுதான் பேசும்போது இது ஒரு பாசத்தை ஒரு தாய்க்கும் பிள்ளைக்கும் இருக்கிற அந்த சண்டை இருக்கு இல்லையா. இப்போ ஒரு குழந்தை வந்து பால் குடிக்க போவா, அம்மா மாரில் பால் குடிக்கும்போது அதை அடித்து கேட்பா. அந்த இடத்துல இந்த காவல்துறைய பசங்க அவங்கக்கிட்ட இருந்த அந்த வாங்கின விஷயம் இருக்குல்ல, அது பெரும் பேசும் பொருளாக இருக்குது. குறிப்பாக நான் இந்த ஒட்டுமொத்த இந்தியாவிலும் எடுத்துக்கணும், ஒரே மாநிலத்தை பற்றி நான் பேச விரும்புகிறேன். பீகாரோட இந்த ஜென்சி கிட்ஸ் வந்து அதாவது தெறிக்க விட்டுட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். பீகார் காவல்துறையை தலை தெறிக்க விட்டுட்டாங்க. எப்படி சொல்கிறீங்கன்னு அது அடிதடியானாலாம் நீங்கள் பார்ப்பீங்க. ஆனால் அடிதடியே கிடையாது, ஃபுல்லாக ட்ரெண்ட் வைரல் சோஷியல் மீடியாவில். இந்த சின்ன பிள்ளைத்தனமாக பண்ணுறாங்க இல்லையா, அதெல்லாம் காவல்துறையை ரொம்ப இரிட்டேட்டு. நீங்களாம் இப்படி அதாடா, நாங்கள்லாம் உங்களை அடிக்க வந்திருக்கேன்டா, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க இடத்துல எடுத்துன்னு போய் சேர்த்துச்சு. முக்கியமாக பீகார் ஜென்சி கிட்ஸை வந்து நான் பாராட்டே ஆகணும். அவங்களோட ட்ரெண்டிங் இன்னைக்கு வைரலாக இருக்குது சோஷியல் மீடியாவில். ரொம்ப என்ன அடி வா வாங்க, என்ன அடிக்க தானே வந்திருக்கீங்க, அடிங்க வாங்க, ஆமாம் அடிங்க, டியர் கேஸுங்க அப்படிலாம் கேள்வி எழுப்புறானுங்க. இங்கே ஜந்தர் மந்திரில் நம்ம பார்த்தோம்னா பேரிகேட்லாம் போட்டுட்டு அதில் ஏறி குதிச்சு ரொம்ப கொடுமைகள்லாம் அனுபவிச்சாங்க. ஆனால் அந்த பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பேரிகேடை ட்ரெயின் மாதிரி தள்ளிட்டு போயிட்டு ரொம்ப அல்ட்ராசிட்டி பண்ணானுங்க. இதெல்லாம் வந்து ஒரு ஃபன்னான போராட்டமாக இதை எடுத்துகிட்டு போனானுங்க. அது முக்கியமாக பேசப்படணும். அடுத்த விஷயம், இந்த ஊடகம் கோடி மீடியா அந்த ட்ரெண்டில். இந்த கோடி மீடியா முதல்லலாம் சிலதெல்லாம் கோடி மீடியா செயல்பட்டது, அது ஊடகங்களுக்கு மட்டும்தான் தெரியும். இவங்கெல்லாம் கோடி மீடியா, இவங்களுக்காக தான் பேசுவாங்கன்னு தான் ஊடகங்கள் மத்தியில் மட்டும்தான் தெரியும். இன்றைக்கி ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் தெரியப்படுத்தின இந்த மாணவர்கள் ரொம்ப ஹேட்ஸ் ஆஃப். கோடி மீடியாக்கள் யாருன்னு இன்னைக்கு அவங்க வெட்ட வெளிச்சமாக மக்கள் மத்தியில் ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. அதுவும் கையும் களமாக பிடிச்சி ப்ரூவ் பண்ணுறாங்க. ஒரு ஆர்எஸ்எஸ் உள்ளூருவி அவனை உள்ளே கூட்டு வந்து பேட்டி எடுக்கிறாங்க, அதை கேப்சர் பண்ணி போடுறானுங்க. இவன் ஸ்டூடெண்ட் இல்லை, இவர் ஆர்எஸ்எஸ் அப்படின்னு கேப்சர் பண்ணி போடுறானுங்க. இதெல்லாம் ரொம்ப பாராட்ட வேண்டிய விஷயம். எல்லாமே அதாவது எதிர்த்து வர அந்த ஸ்ட்ரைக்ஸ்லாம் வந்து ஈஸியாக அனாவசியமாக ஒரு ஃபன் என்ற இடத்துல அந்த இன்ஸ்டாகிராம் ஃபாலோவர்ஸ், அந்த இன்ஸ்டாகிராம் போடுறவங்க இருக்காங்க இல்லையா, அட்டகாசமாக செயல்பட்டாங்க இந்த போராட்டத்துக்கு. மக்கள் அதாவது மாணவர்களுக்கு ஒரு பக்கபலமாக இருந்தது இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் தான். அவங்களுக்கும் ஒரு ஹேட்ஸ் சொல்லணும் நம்ம முக்கியமாக. ஏன்னா அந்த ஊடகங்கள் வந்து எதை முக்கியமாக கவர் பண்ணணுமோ அதெல்லாம் கவர் பண்ணாத
ஆளும் ஆட்சியாளருக்கும் அதிகாரத்துக்கும் துணை போகிறது தான் இந்த மெயின் இந்த நேஷ்னல் மீடியான்ற சொல்லப்படுற அந்த ஊடகங்கள் கோடி மீடியா செய்கிற வேலை. ஆனால் இந்த இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண அந்த விஷயம் இருக்கு இல்லையா, முக்கியமாக இந்த வெற்றிக்கு மாணவர்களை தாண்டி அந்த அந்த செலிபிரிட்டிஸ் இருக்கும், இன்ஸ்டா இன்ஃப்ளூயன்ஸாக இருக்கட்டும், அவங்களும் தான் நம்ம பாராட்டு சொல்லி ஆகணும். இதுபோல் பல விஷயங்கள் இருக்குது. இதை சொல்லி பேசினே போகலாம். காவல்துறையில் நடந்த அந்த அட்ராசிட்டி, பசங்களை ஆணி வச்சு அடித்ததாக இருக்கட்டும், புல்லட் அந்த ரப்பர் குண்டு தொலைத்ததாக இருக்கட்டும், இதெல்லாம் வந்து லைவ்லேயே ப்ரூவ் பண்ணுறாங்க. அதாவது இந்த பக்கம் வந்து டெல்லி டிஎஸ்பி என்ன சொல்கிறாரு, இதெல்லாம் நாங்கள் செய்யலை, இதெல்லாம் நாங்கள் காவல்துறை பக்கம் செய்யலைன்னு ஒரு பக்கம் பேட்டி கொடுக்குறாரு. அதே அந்த நொடியிலேயே அந்த இன்ஸ்டா என்ன பண்ணுறானுங்க, அப்படியே லைவ் போடுறானுங்க, இதுதான் எங்களை அடித்தது இதுதான் அப்படின்னு லைவ் போடுறானுங்க. இன்னொரு விஷயம், ப்ரைவேட் போலீஸ் முக்கியமாக மக்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன், ஏன்னா நல்லா பார்த்தாங்க. விஐபி பாஸ்ன்னு குண்டாஸுக்கு கொடுத்துருக்காங்க. ஜந்தர் மந்தரில் உள்ளே போகிறதுக்காக மாணவர்கள் எல்லாம் போகும்போது எல்லாருக்கும் செக் பண்ணி அனுப்புகிறாங்க, நீங்கள் மாணவர்கள் தானா அப்படின்னு செக் பண்ணி உள்ளே அனுப்புகிறாங்க. அதுக்கு இந்த குண்டார் நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க, காணொலியெல்லாம் பார்த்துருப்பீங்க, குண்டர்கள் உள்ளே இருக்காங்க. அது ஆர்எஸ்எஸ் குண்டர்களாக இருக்கட்டும், யாராவது இருக்கட்டும், அவங்களெல்லாம் ஈச் ஒன் ஒவ்வொருத்தரையும் கண்டுபிடித்து சோஷியல் மீடியாவில் அவங்களோட ஃபோட்டோவோட வைரலாக்கி இவங்க யார், இவங்களோட பின்பலம் என்னன்னு ப்ரூவ் பண்ணுறாங்க. இவங்களுக்கெல்லாம் இப்போ நாங்கள் இப்போ அந்த போராட்டம் முடிஞ்ச உடனே நாங்கள் பார்த்தோம் இந்த காணொலியில், சில காணொலியில் விஐபி பாஸ்ன்ற ஒரு ஐடி கார்டை ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு போகிறாங்க போலீஸ்கிட்ட. இந்த குண்டாஸ் ஒரு மாணவன் பேட்டி எடுக்கிறான் ஒரு அந்த காவல்துறையினம், நீங்கள் காவல்துறையா, நீங்கள் போலீஸா அப்படின்னா அவர் பதிவு செய்கிறார், நான் ப்ரைவேட் போலீஸ், தாடியெல்லாம் வச்சுருக்காங்க, ஹேர்கட் உங்களுக்கு போலீஸோட ஹேர்கட்லாம் தெரியும். அவர் பதிவு செய்கிறார், நான் ப்ரைவேட் போலீஸ். இந்திய நாட்டில் ப்ரைவேட் போலீஸ்னு எதுவுமே கிடையாது. அந்தளவுக்கு ஒரு முட்டாளாக இருக்காங்க ஆர்எஸ்எஸ் ஏவி விட்ட குண்டர்கள். இப்படியெல்லாம் பல காணொலிகளை மக்களுக்கு வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டினது அந்த இன்ஃப்ளூயன்ஸ். இப்படி பல பேசிகிட்டே போகலாம். ஒரு போராட்டத்தை ஒரு ஃபன்னாக ஹேண்டில் பண்ண இந்த மாணவர்கள் வந்து பெரிய விஷயம். இந்த உச்சநீதிமன்றத்தை பற்றி குறிப்பிட்டார். உச்சநீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி சூரியகாந்த் அவர்களுடைய தலைமைக்கு தான் வந்து இந்த விஷயத்தை வந்து, அதாவது டெல்லியில் நடக்கக்கூடிய இந்த அட்ராசிட்டியை நீங்கள் விசாரிக்கணும்னு சொல்லிட்டு கடிதமாக கொடுத்தாங்க. பட் ரிட் மனு தாக்கல் பண்ணல. அவர் என்ன சொன்னார்னா, ரிட் மனு தாக்கல் பண்ணுங்க, அப்புறம் நான் வந்து இதை விசாரிக்கிறேன், நான் வந்து இது மாதிரி விஷயத்தை பார்க்கவே இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு சொல்லிட்டு ஒரு தப்பான வதந்தி பரவிட்டு இருக்கு, அதை ப்ரொபகேண்டா பண்ணுறாங்க, அதை வந்து கண்டித்து விமர்சனம் பண்ணியிருந்தார். பட் வந்து இன்றைக்கு நம்ம பேசிகிட்டு இருக்க இந்த நாள் வந்து சுப்ரீம் கோர்ட்டில் அந்த வழக்கு விசாரணைக்கு வருது. எந்த தலைமை நீதிபதி வந்து அந்த விஷயத்தை வேண்டான்னு சொல்லி சொன்னாலும் செய்தி பரவச்சோ, இப்போ அவரே வந்து அந்த விஷயத்தை விசாரிக்கிறார் அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட விஷயம். அதை பதிவு செய்வதற்காக இங்கே சொல்கிறேன். ஓகே, அது ஒரு பக்கம். எல்லோரும் வந்து விமர்சனம் பண்ணுறாங்க, தமிழ்நாட்டிலேருந்து இது விமர்சனம் பண்ணுறாங்க. இவங்க என்ன வெற்றி பெற்றாங்க, தர்மேந்திர பிரதான் அவர்கள் ரிசைன் பண்ணுறது மூலமாக இதில் என்ன ஒரு தீர்வு கிடைக்க போகுது, நீட் வேண்டாம் அப்படிங்கிறதான் நம்ம தீர்வு, அதை நோக்கி நம்ம நகரணும், இதன் மூலமாக என்ன பெரிய வெற்றி. இப்போ தர்மேந்திர பிரதான் போனதுக்கப்புறம் பிரகலாத் ஜோஷி அவர்கள் வந்து இப்போ அவர் தான் வந்து அந்த துறையினுடைய கூடுதல் பொறுப்பை கவனிக்கிறார். உணவுத்துறை அமைச்சர் இருந்தவர் இப்போ வந்து கூடுதலாக கல்வித்துறையும் கவனிக்கிறார். இங்கேருந்து அங்கே சேஞ்ச் வரனதில் என்ன மாற்றம் அப்படின்ற மாதிரி எல்லாருமே அதை விமர்சனம் பண்ணிட்டாங்க. தயவு செஞ்சு இதை அப்படி பார்க்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய தாழ்மையான கருத்து. ஏன் அப்படின்னா, இந்த 12 ஆண்டுகளில் பிரதமர் மோடி அவர்களை பாஜக அரசை ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை, ஒரு பொலிட்டிக்கல் நெருக்கடியை, எதிர்கட்சி இல்லாமல் யாருமே இல்லாமல் ஒரு புதுசாக கிரவுண்ட்லேருந்து உருவான ஒரு யங்ஸ்டர்ஸ் வீழ்த்திருக்கிறது அப்படிங்கிறது முக்கியமான விஷயம் இல்லை. 12 வருஷத்தில் அவர் எந்த கேபினெட் மினிஸ்டர்ஸையும் அவராக மாற்றுவார், அவர் விருப்பத்துக்கு உட்பட்டு மாற்றுவார், எந்த நெருக்கடிக்கு உட்பட்டு மாற்ற மாட்டார். இது ஃபஸ்ட் டைம் மாற்றிருக்காரு அப்படிங்கிறது ஒரு முக்கியமான விஷயம் ஒன்று. இன்னொரு விஷயம், ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் ஒரு பாடம் கிடச்சிருக்கு. அது என்ன அப்படின்னா, இந்த அரசை ஒரு தப்பு செய்யும்போது அதை கேள்வி கேட்டு சரி பண்ண முடியும், அதை சரி செய்வதற்கு உங்கள் கையில் அதிகாரம் எதுவும் தேவை கிடையாது, ஒற்றுமையை சேர்ந்தாவே அதை செய்ய முடியும் அப்படிங்கிற ஒரு பாடத்தை இந்த மக்கள் வந்து இந்தியாவுக்கு காமிச்சிருக்காங்க. அந்த வகையில் வந்து வரவேற்கத்தக்க ஒரு விஷயம். இனிமேல் நாளைக்கு எந்த துறையில் பிரச்சனை இருந்தாலும் இந்த மாதிரியான ஒரு வடிவத்தை நம்ம மேற்கொள்ளும்போது அது வெற்றி நோக்கி தான் நகரும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் கிடச்சிருக்கு ஒன்று. அடுத்தது வந்து இப்போ என்ன விஷயம் அப்படின்னா, இப்போ இந்த போராட்டத்தை பற்றி இது ஒரு பக்கம் இது வெற்றி பெற்றுருச்சு அப்படிங்கிறாங்க. ஆனால் அப்படி கிடையாது. இன்றைக்கு அங்கேருந்து வரக்கூடிய செய்திகள் என்னென்னா, குறிப்பாக நேற்றைய தினம் மகாராஷ்டிரா மாநிலம் மும்பையில் வந்து ஒரு பெரிய பேரணி நடந்திருக்கு. உத்தவ் தாக்கரே கூட அந்த போராட்டத்தில் கலந்துருந்தார். ஒரு முக்கியமான ஒரு உணர்ச்சி பொங்க ஒரு பெரிய பேரணி, வெற்றி பெற்ற பேரணி. உண்மையிலே ஒரு வெற்றி பெற்றிருக்காங்க, அவங்க என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அட் த சேம் டைம் அங்கே ஒரு வருத்தத்தை பதிவு செஞ்சாங்க. இதில் நாங்கள் வெற்றி பெற்றோம், ஆனால் எங்களுக்கு வேற ஒரு பிரச்சனை இருக்குது. அது என்னென்னா, அந்த E20 பெட்ரோல் வந்து எங்களுக்கு பெரிய சீரியஸான பிரச்சனையாக போயிட்டுருக்கு, எங்களுக்கு அது பெரிய டிஸ்டர்ப்ஸ் ஏற்படுத்துது அப்படிங்கிறத குறிப்பிட்டிருக்காங்க. இன்றைக்கு வரக்கூடிய செய்திகள் என்னவா இருக்குன்னா, வித்தின் 1 வீக்குள்ளே அடுத்த போராட்டத்துக்கு அதே ஜந்தர் மந்தரில் டைம் குறிச்சிருக்காங்க.
பார்லிமெண்ட் நோக்கி பேரணி போகிறாங்க. ஏன்னா பார்லிமெண்ட் செஷன் வந்து நெக்ஸ்ட் மந்த் 13 வரையும் நடக்க போகுது. ஸோ மீண்டும் அடுத்த ஒரு பேரணி நோக்கி வரப்போகுது. அது வந்து என்னன்னா டெல்லியில் சுற்றி இருக்கக்கூடிய இந்த ஆட்டோ ஓட்டுநர்கள் இவங்கெல்லாம் கூட அந்த பேரணியில் கலந்துக்கிருக்காங்க. அவங்க E20 பெட்ரோல் பேன் பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தை நோக்கி போயிட்டு இருக்கு. நாங்கள் போயிட்டு நினைக்காதீங்க, நான் திரும்ப வரப்போகிறோம் அப்படிங்கிற ஒரு மெசேஜ் அங்கே சொல்லியிருக்காங்க. ஸோ வந்து அதை நோக்கி தான் நகர போகுது. ஏன்னா இந்த பர்டிகுலர் விஷயத்தில் இதுக்கு யார் வந்து பொறுப்பேற்கணும் அப்படின்னா அமைச்சர் திரு நிதின் கட்கரி அவர் தான் பொறுப்பேற்கணும். பட் அவர் சேலஞ்ச் பண்ணுறாரு, அப்படிலாம் எதுவும் நடக்காது அப்படின்னு சொல்கிறாரு. பட் இப்போ வரையும் அதை ப்ரூவ் பண்ணி அதை வந்து ஃபேக் அப்படின்றத நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அவர் சொன்ன சேலஞ்ச் பொய்ங்கிறத நிரூபிச்சுட்டே இருக்காங்க. அடுத்த ஒரு பிரச்சனை வர காத்திருக்கு அப்படிங்கிறத நம்ம இங்கே பதிவு செய்கிறோம். ஓகே, அடுத்த ஒரு சிக்கல் இருக்குது. ரைட், ஓகே, நம்ம அடுத்த விஷயத்தை பேசுவோம். இப்போ இந்த முக்கியமான போராட்டத்தில் தமிழ்நாட்டோட நிலைப்பாடு என்ன? குறிப்பாக தமிழ்நாட்டை பற்றி சொல்லணும் அப்படின்னா, நடந்த நீட் இது போராட்டத்தில் மிக முக்கியமான பங்கு வகிச்சது அப்படிங்கிறது தமிழ்நாடுடைய போராட்டம். ஏன்னா டெல்லியில் தொடங்கப்பட்டு ஒரு 20 நாட்களுக்கு பிறகு தான் தமிழ்நாட்டில் தொடங்கப்படுது. ஆனால் தமிழ்நாட்டுக்கு ஒரு பாரம்பரிய வரலாறு இருக்குது. 2016 நீட்டுக்கு எதிரான ஒரு போராட்டம் தமிழ்நாட்டில் வந்து கட்டியெழுப்பப்பட்டிருக்கு. ஆனால் டெல்லியில் அந்த தாக்குதலுக்கு பிறகு தான் வீரியம் தொடங்குது. குறிப்பாக வந்து பனங்கல் மாளிகையில் முதல்ல போய் சிஜேபி உட்காடுறாங்க. தமிழ்நாடு காவல்துறை வந்து அனுமதி கொடுக்கல. அப்போ சிபிஐ வந்து எங்கள் அலுவலகத்தில் வந்து போராடுங்கன்னு சொல்லி சிபிஐ அலுவலகம் ஒதுக்கி கொடுக்குறாங்க. அங்கே தான் போராட்டம். 20 பேரோட தொடங்கின போராட்டம் அடுத்தடுத்து என்ன ஆகுது அப்படின்னா 20 100 ஆகுது, 100 200 ஆகுது. அங்கே அலுவலகத்தில் கேட்டால் சொன்னா 20,000 பேருக்கு மேலே அந்த போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஒரு மினி ஜல்லிக்கட்டாகவும் இது வந்து பேசப்பட்டது. ஏன்னா வைக்கப்பட்ட கோரிக்கை அப்படிங்கிறது நீட் ரத்து செய்யப்படணும் அப்படிங்கிறது தான். இந்த கோரிக்கை தான் தமிழ்நாடு அடிப்படை கோரிக்கை. அதில் பேர் நீட்டா பேன் நீட்டாங்கிறதுலாம் அது வட மாநிலங்கள் டிஸ்கஷன். ஆனால் தமிழ்நாட்டில் எப்பவுமே நாங்கள் வந்து பேன் நீட்டு தான், இதில் நாங்கள் ரொம்ப விலக மாட்டோங்கிறது தான் அடிப்படையாக இருந்துச்சு. இது எல்லாத்தையும் அக்குமுலேட் பண்ணிக்கிட்டாங்க உள்ள. ஜல்லிக்கட்டில் எப்படி எந்த எதிர்பார்ப்பும் இல்லை மாணவன் வந்து கலந்துட்டு, அது போல் மீடியா பர்சன் வந்தாங்க, எலைட் பீப்புள் வந்தாங்க, ஐடி பீப்புள் வந்தாங்க, நடுத்தரவர்கள் எல்லாருமே வந்து தங்களால் என்ன பண்ண முடியுமோ அந்த ஒத்துழைப்பு வந்து இந்த போராட்டத்தை வந்து கலந்துக்கிட்டாங்க. குறிப்பாக சினிமா பிரபலங்கள்லாம் வந்து இந்த போராட்டத்தை கலந்துக்கிட்டதாக இருக்கட்டும், மீடியா பர்சன் வந்து கலந்துக்கிட்டதெல்லாம் இந்த போராட்டத்தை இன்னும் வீரியமாக எடுத்துகிட்டு போகணுங்கிற ஒரு உணர்வை வந்து கொடுத்துருந்தது. அதில் வந்து நம்ம சேனல் சார்பாகவும் நம்ம 2 நாள் போயிருந்தோம், மக்கள்கிட்ட வந்து பேட்டி எடுத்தோம். மக்கள் எல்லாருமே தெரிஞ்சது தான் இந்த பேன் நீட் அப்படிங்கிறது குறிப்பான ஒன்று. நீட்டில் வந்து முறைகேடு நடக்கலை, நீட்டே ஒரு முறைகேடான தேர்வு தான். இப்போ நீட்டு நடத்தக்கூடிய NTA வந்து கலைக்கப்படணும் அப்படிங்கிறது தான் மக்களுடைய கோரிக்கையாக இருந்தது. அந்த வகையில் தமிழ்நாட்டில் இன்னும் போராட்டம் தொடரும் அப்படிங்கிறது தான் போராட்டம் முடியும் போதும் அறிவிச்சது. ஏன்னா பேன் நீட்டை நோக்கி நகரணும் அப்படிங்கிறது தான். ஓகே, தமிழ்நாட்டில் வந்து இந்த போராட்டத்தை ஸ்டில் கொண்டு போக தான் ட்ரை பண்ணாங்க. பாலன் நிலையத்தில் நடந்த நீங்கள் சொன்ன அந்த போராட்டம். பட் அது அன்றைக்கு இரவு, சனிக்கிழமை இரவு 12:30 ஒரு 3 மணிக்குள்ளே கடுமையான பேச்சுவார்த்தை நடத்தி அதை முடிச்சிருக்காங்க. ஏன்னா நீங்கள் நேற்று காலையில் வந்திருக்க எல்லா செய்தித்தாளையும் நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா போராட்டம் ஸ்டில் போயிட்டுருக்கு தமிழ்நாட்டில். அதாவது சிஜேபி நார்த்து முடிச்சிட்டாங்க, பட் சவுத்து போகுது, தமிழ்நாட்டில் போகுது, பேன் நீட்டை நோக்கி நகர்றாங்க அப்படின்ற செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. சேட்டலைட் சேனல்ஸ்லையும் அப்படி தான் நியூஸ் ரிப்போர்ட் ஆயிருச்சு. காலையில் 10-11 மணி வரை அப்படி தான் ரிப்போர்ட் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நியூஸை மாற்றினாங்க. ஏன்னா வந்து நைட்டே வந்து அந்த விஷயத்தை முடிச்சிருக்காங்க. அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரு கட்டத்தில் வந்து அங்கே இருந்த செய்திகள், அதாவது சிஜேபி தமிழ்நாட்டில் இருந்து அதை ஆர்கனைஸ் பண்ண இங்கே இசை பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த விஷயத்தை நம்ம ஷேர் பண்ணார். நைட்டு 12 மணிக்கு மேலேருந்து அங்கே எங்களால் போராட்டத்தை செய்ய முடியல, எங்களுக்கு வந்து ஒத்துழைப்பு அங்கே கொடுக்கல, அதாவது போராட்டத்தை முடிச்சுக்க சொல்லிட்டாங்க. ஏன்னா அங்கே தான் உங்களுடைய தலைமை வந்து டெல்லியில் முடிச்சிட்டாங்களே, அப்போ நீங்களே அதை முடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி ஒரு ப்ரெஷர் வந்துச்சு. அதுக்கு மேலே இங்கே உட்காந்திங்கன்னா கைது அப்படின்னு மாதிரிலாம் போகும் அப்படின்ற லெவலில் வந்து காவல்துறை வந்து ரொம்ப பெரிய அங்கே பேசியிருக்காங்க போல இருக்குது. அதே போல் சிபிஐயுமே வந்து அதுக்கு மேலே வந்து அவங்க ஸ்பேஸ் கொடுக்கல அப்படின்ற மாதிரி செய்திகள் வந்துட்டு இருக்கு. இப்போ இன்றைக்கு காலையில் செய்தித்தாள் என்ன செய்தி வந்துச்சு அப்படின்னா இந்த விஷயத்தில், அதாவது சிபிஐ அலுவலகத்தில் இந்த போராட்டத்துக்கான ஸ்பேஸ் கொடுத்ததில், ஏன்னா சிபிஐ எங்கே இருக்குன்னா ஆளும் அரசோட இருக்குது, தாவேகா கவர்மெண்ட்டோட ஆளும் அரசோட இருக்குன்னு நமக்கு தெரியும். அப்படி இருக்கும்போது இதில் வந்து தாவேகாக்கும் சிபிஐக்கும் ஒரு மாற்று கருத்து ஏற்பட்டிருக்கு, ஒரு பெரிய கான்ஃப்ளிக்ட் உருவாயிருக்கு. ஏன்னா வந்து அந்த போராட்டம் எப்படி போச்சுன்னா அது டிவிக்கு எதிர்ப்பு அப்படின்னு மாதிரி போயிடுச்சு. ஜனநாயகன் பட எதிர்ப்பு, ஜனநாயகன் பட கதாநாயகன் ஹீரோ விஜய்க்கு எதிர்ப்பு அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் அது போயிடுச்சு அப்படின்ற மாதிரியான செய்திகள் வந்துட்டு இருந்துச்சு. இது வந்து ஒரு பெரிய இப்போ சண்டே ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா இது பற்றி சோஷியல் மீடியாவில் மாற்றி கருத்துக்கள் பகிர்ந்துக்கிறாங்க. அதாவது அந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணது ஒரிஜினல் சிஜேபியே கிடையாது, அவங்க வேற ஆட்கள், இவங்க வேற ஆட்கள் அப்படி இப்படின்ற மாதிரிலாம் போயிட்டு இருக்கு. அது யார் ஆர்கனைஸ் பண்ணாங்க அப்படிங்கிற கருத்துக்குள்ளே போக வேண்டாம். ஆனால் ஒரு போராட்ட களம் உருவாச்சு இல்லை, அதாவது அதுதான் நம்ம வரவேற்கத்தக்க விஷயம். ஆனால் என்ன ஒரு துரதிர்ஷ்டவசமான விஷயம் அப்படின்னா அந்த போராட்ட களங்கிறது மக்கள் வரி பணத்தில் இயங்கக்கூடிய ஒரு பொது இடத்துல நடக்கல, தனிப்பட்ட சிபிஐ அலுவலகத்தில் நடந்துச்சு. அதுதான் ஒரு வருத்தமான விஷயம். தமிழ்நாடுங்கிற ஒரு முற்போக்கு ஸ்டேட், நம்ம ஏற்கனவே பேசிகிட்டு இருப்போம், அந்த அளவுக்கு ஸ்டேட் நம்ம பேசிகிட்டு இருப்போம். ஆனால் நமக்கு ஜனநாயகபூர்வமாக போராடுவதற்கு நமக்கு ஒரு பெரிய ஸ்பேஸ் இல்லை. டெல்லி போன்ற பாஜக ஆளக்கூடிய இந்தியாவிலே வந்து பார்த்தீங்கன்னா ஜந்தர் மந்தர் ஸ்பேஸ் இருக்குது, இன்னும் சில ராம்லீலா மைதானம் இருக்குது, சில இடங்களில் வந்து பார்த்தீங்கன்னா போராட்டத்துக்கு எப்பவுமே அனுமதி கொடுக்கக்கூடிய இடங்களே இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் அது இல்லாமல் போனது வந்து ஒரு வருந்தத்தக்க ஒரு செய்தியை நம்ம பார்க்குறோம். எனவே போராட்டத்தை வந்து அவங்க செஞ்சது ஒரு மகிழ்ச்சியான விஷயம். இதில் நம்ம வந்து என்ன ஒரு விஷயத்துங்க நம்ம பதிவு செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, போராட்டத்தை நான் ஏற்கனவே சொன்னால் யார் ஆர்கனைஸ் பண்ணுற விஷயம் இல்லை, எவ்வளோ பேர் அங்கே வந்தாங்க, என்ன அரசியல் அவங்க எடுத்துட்டாங்க, இன்டேக் பண்ணிக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் ஒன்று. இல்லை, நீங்கள் இப்போ சொன்னீங்க போராட்ட மாணவர்களோடு சில கட்சிகளும் இதில் இன்வால்வ் ஆகும் அப்படின்னு. ஒரு போராட்டம் அப்படின்னாவே
ஒவ்வொரு மனிதர்களும் வித்தியாசமாக இருப்பாங்க. எல்லோருக்கும் ஒரே உணர்வுகள் இங்கே இருக்காது. இதை முதல்ல எல்லாருமே புரிஞ்சுக்கணும். எல்லோருக்கும் உள்ள இந்த சித்தாந்த அடிப்படையில் மாற்றம் இருக்கும். ஒருத்தர் இடதுசாரிகள் பக்கம் இருக்கலாம், இன்னொருத்தர் வலதுசாரிகள் பக்கலாம், இல்லது திராவிட சிந்தனை ஒருத்தர் இருக்கலாம். இதுபோல் மாணவர்கள் மத்தியில் அவங்களுக்கான சித்தாந்தம் தான் இங்கே வெளிப்படும். ஆனால் இங்கே ஒற்றை குரலாக நீட் தான் முக்கிய பிரதானமாக இருக்குது. இதில் கட்சியை நம்ம சாரக்கூடாது. அதாவது ஆளும் அரசாங்கம் இப்படி தான் ஒரு பழிய போடுவாங்க மாணவர்கள் மீது. எந்த நான் தாவேக அரசு மட்டும் சொல்லலை, எந்த அரசு அதிகாரத்தில் இருந்தாலும் இந்த சொல் எப்பவுமே வர நிகழ்வு தான். இது மாற்று கருத்து இல்லை. ஒரு மாணவர்கள் ஒரு போராட்டம் தன்னிச்சையாக பண்ணும்போது ஊடுருவல் இதெல்லாம் சகஜம், அது நடக்கும். ஏன்னா அந்த நேம் இருக்கு இல்லையா, அந்த இந்த இடத்துல அவங்களோட நேமை பில்ட் பண்ணுறதுக்கான போராட்டம் ஒவ்வொரு கட்சிக்கும் நடக்கும். அவங்க நான் டிஎம்கே தான் இல்லை, சிபிஐ தான் இல்லை, எல்லாருக்குமே அந்த உணர்வுகள் இருக்கும். இந்த கட்டமைப்பை நம்ம கையகப்படுத்தணும். நம்ம தலைமையில் இது இருக்கணுன்ற ஒரு இடத்துல எல்லா கட்சிகளுமே இங்கே போராட்டம் அந்த இடத்துல நிற்பாங்க, அந்த பாயிண்ட் ஆஃப் வியூவில் நிற்பாங்க. இன்னொன்று சார் சொன்னார், இல்லை இந்த போராட்டங்கள்லாம் முடிகிற இடத்துல ஒரு சலசலப்பு நடந்தது அப்படின்னு. அது யார் காரணம் உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், நீங்கள் பார்த்துருப்பீங்க. என்னோடய ஸ்டாண்ட் வேறு மாதிரி இருக்கலாம், பட் என்னோடய பாயிண்ட் ஆஃப் வியூ நான் சொல்கிறேன். இங்கே டெல்லி ஜந்தர் மந்திரில் போராட்டம் நிறைவு பெற்றதுன்னு ஒரு அறிவிப்பு வருது. அதன் பிறகு தான் தமிழ்நாட்டோட கல்வி அமைச்சர் அந்த போராட்ட களத்துக்கு வர்றார். நீங்கள் பாலநிலத்தில் நடந்த நிகழ்வதை பற்றி தான் பேசுனீங்க, அதை பற்றியும் நான் பேசுகிறேன். சிஜேபி அங்கே பேச்சுவார்த்தையெல்லாம் ஒரு கட்டம் முடிந்தவுடன் தான் எல்லாம் ஒரு சுமூக தீர்வுக்கு வந்தாச்சு. மத்திய ஒன்றிய அரசாங்கம் மாணவர்களோட கோரிக்கையெல்லாம் ஏற்றாச்சு. அதன் பிறகு செய்தி கேட்டு தான் தமிழ்நாடோட கல்வி அமைச்சர் இங்கே வர்றார். பேசும்போது மாணவர்களுக்கு நான் உங்கள் கூட இருக்கோம், எல்லாம் இருக்கும். ஆனால் இங்கே அவர் ஒரு கருத்தை நிலவு பண்ணுறார். இங்கே ஒற்றை சொல் போது இது ஜனநாயகத்துக்கு எதிரான அந்த குரலாக பேசும்போது அதுதான் அவருக்கு ஏற்க முடியல. அந்த இடத்துல அது பதிவு செய்யும்போது தான் அங்கே ஆரவாரமும் ஆர்ப்பாட்டமும் மாணவர்கள் மத்தியில் தோணுது. டவுன் ராஜ்மோகன் அப்படிலாம் சொல்கிறதுக்கெல்லாம் நிகழ்வு அது அவங்க தான் ஏற்படுத்துது. மாணவர்கள் மீது அக்கறை இருந்தால் அவங்க போராட்டக்களம் கிட்டத்தட்ட 4 நாளுக்காக தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. கடைசி நாள் வர வேண்டிய அவசியம் கிடையாது. அதுக்கு முன்னாடியே நீங்கள் பதிவு செஞ்சுருக்கலாம். ஆனால் உங்களுக்கு பிரதானமாக இருந்தது அந்த மாணவர்கள் மத்தியில் இருந்தது. நீங்கள் சொன்னீங்க ஜனநாயகன் படத்துக்கும் இந்த போராட்டத்துக்கும் தான் பிரச்சனை, நீட்டுக்கும் மாணவர்கள் போராட்டத்துக்கும் பிரச்சனை இல்லை. ஜனநாயகன் படத்துக்கும் தமிழ்நாட்டில் நடந்த போராட்டத்தை பற்றி பேசுகிறேன். மாணவர்களுக்கும் ஜனநாயகன் படம் ரிலீஸும் தான் இங்கே போராட்டமாக பேசப்பட்டது. அது ஊடகத்துலேயும் சரி, அரசியல் கட்சியிலும் சரி. ஆனால் நீங்கள் பண்ண வேலை தானே இது. நீங்கள் ஜனநாயகன் போராட்டம் நடந்துருக்கு, ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிருக்கு. எல்லா அமைச்சரும், அதாவது முதலமைச்சர் போகிறாரு, அதை அவர் நடித்த படம் அவர் போய் பார்க்கலாம், அது தவறு இல்லை. அவர் பார்த்துட்டு ஒரு படம்ன்றது ஒரு 3 hours படம், 3 மணி நேர படத்தை முடிச்சுட்டு மக்கள் சந்திச்சிருக்கலாம். அது செய்யலை. ஒட்டுமொத்த தமிழ்நாட்டில் இருக்கிற மொத்த அமைச்சரும் அந்தந்த ஏரியாவில் போயிட்டு சினிமா பார்த்துட்டு அதை கொண்டாடுறாங்க. இங்கே ஒரு வழி போயிட்டு இருக்கு. நீட் மாணவர்களின் எதிர்காலத்துக்காக இங்கே ஒரு போராட்டம் நடத்துகிறாங்க. அந்த போராட்டத்தை கொச்சைப்படுத்துறது தான் இங்கே கேள்விக்குரியாது. நீங்கள் அதை கொச்சைப்படுத்தாத இருந்தாலும் பரவாயில்ல. நீங்கள் உங்களோட ஜனநாயகன் படத்தை என்ஜாய் பண்ணுங்கள், சந்தோஷப்பட்டுங்க, ரிலீஸ் பண்ணி சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் ஏன் இந்த பக்கம் அதை விதையை தூவுறீங்கன்னு தான் எங்கள் கேள்வி. இன்னொன்று, சிபிஐ இடம் கொடுத்தாங்க, அவங்க காலி பண்ண சொல்கிறாங்கன்னா அதுதான் இது. தமிழ்நாடு சார் சொன்னால் தமிழ்நாட்டில் இடம் இல்லை, இடம் இருந்தது. கடந்த காலகட்டத்திலலாம் இடம் இருந்தது. போராட்டக்கலம்னா தீவுத்திடல் பார்ப்போம் நாங்கள். ஒரு போராட்டம் கலம்னா அங்கே தீவுத்திடலாம் ஒன்று கூடுவாங்க. அதுக்கு முன்னாடி மரீனா பீச்சாக இருந்தது. அது மரீனா பீச்சில் வேணாம், மக்கள் போகிற இடம், அதனால் அதுங்க தொந்தரவாக இருக்குன்னு தீவுத்திடலுக்கு மாற்றினாங்க. அந்த தீவுத்திடலையும் இங்கே ஒரு வேறு ஈவெண்ட்டெல்லாம் பண்ண ஆரம்பிச்சு அலோவ் பண்ணிட்டாங்க. மக்களுக்கான இடம் சென்னையில் இருந்தது. எல்லா மாவட்டங்களிலும் போராட்டக்கலம்னு அரசாங்க நிலம் இருக்குது. ஆனால் நம்ம அதை இங்கே ஆளும் அரசாங்கம் அதை ஒதுக்குறதுல தான் தயங்குறாங்க. இதுதான் குறிப்பாக இந்த போராட்டம் ஜனநாயகத்துக்கானதா இல்லை ஜனநாயகனுக்கானதா அப்படிங்கிற மாறத்த காரணம் இந்த அரசே தான். ஏன்னா எஸ்எஃப்ஐ டைஃபி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் அறிவிக்கிறாங்க, நடத்துகிறாங்க. ஆனால் போராடக்கூடிய மாணவர்களை தமிழ்நாடு காவல்துறை கையாண்ட விதம் அப்படிங்கிறதா மாணவ மத்தியில் மிகப்பெரிய கேள்வி. ஏன்னா டெல்லியில் போராடின மாணவர்களை தலையை உடைச்சது, கை கால் காயம் ஏற்பட்டது, பெண்களோட ஆடைகள் கிழிக்கப்பட்டு பெண்கள் ரொம்ப இழிவாக நடத்தப்பட்டாங்க. அதுக்கு எதிராக ஒரு கோவத்தில் தான் தமிழ்நாட்டு மாணவர்கள் போராட்ட காலத்தில் குதிக்கிறாங்க. அப்போ நீட்டுக்கு எதிராக நாங்கள் இருக்கோம், நீட்டு எதிர்ப்பு நிலைப்பாடு சொல்லக்கூடிய தாவேக அரசு போராடக்கூடிய மாணவர்கள் எப்படி கையாண்டாங்க அப்படிங்கிறது தான் பெரிய பிரச்சனை. நடுவுலேயே ராஜ்மோகன் அவர்கள் கருத்து சொன்னார், தூண்டுதலின் பேரில் மாணவர் போராட்டம் நடத்துகிறாங்க.
இந்த போராட்டம் வந்து சாலைக்கான இடம் இல்லை சொன்னப்போ எல்லாம் கேள்வி எழுப்புனது, அப்போ ரோட் ஷோ போகிறதுக்கு வந்து சாலையை கொடுப்பீங்களா, டிவிக்கு ஈவெண்ட்டுக்கு சாலை கொடுப்பீங்களா, ஜனநாயகன் பட கொண்டாட்டத்துக்கு வந்து சாலை கொடுப்பீங்களான்னு சொல்லி இந்த கேள்வி வர்றதுக்கு காரணம் இந்த டிவிக்கு அரசு அப்படிங்கிறது தான். ஏன்னா உசுரை கொடுத்த மாணவர்கள் இந்திய நாட்டுடைய ஜனநாயகத்துக்காக போராடுற இடத்துல நீங்கள் ஒரு படத்தை ரிலீஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை ஒட்டுமொத்த பேரும் பார்க்குறீங்க. போராட்டம் நடக்குது, தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் தலைமைச் செயலர் உட்பட நைட்டு அடையாள போய் படம் பார்க்குறாங்க. இது மாணவ மத்தியில் கோவம் வருது. என் எதிர்காலத்துக்காக, என் பிள்ளை எதிர்காலத்துக்காக நான் போராடுறேன், என் மருத்துவத்துக்காக போராடும் போது நீங்கள் ஒரு சினிமா பார்த்து கொண்டாடி ஒரு நிறைய செட் ஆகுது. இந்த திரைப்படங்கள் ஓடக்கூடிய திரையரங்குல மாணவர்கள் அந்த படத்துக்கு தயாராகிற சீன் இருக்கு இல்லையா, அது மிகப்பெரிய அளவில் கொண்டாடப்படும் போது இயல்பாகவே மாணவ மத்தியில் அந்த கோவம் வரும்போது தான் அந்த கொஸ்டின் ஏன் வருது. ஏன்னா போராட்ட காலத்திலேயே பேனர் பிடிச்சாங்க, ஜனநாயகமா ஜனநாயகனா, அப்போ நான் எதுக்காக நிற்கணுங்கிறத இயல்பாக ஜென்சிக்கிட்ட அந்த குரலாக இருக்குமே தவிர திட்டமிட்டு அரசுக்காக எதிராக உருவாக்கப்பட்ட வடிவட்டை கிடையாது நான் பார்க்குறேன். இல்லை, இதுதான் இப்போ இந்த இந்த நிகழ்வை ஒட்டி அந்த படம் இயக்குனர் வினோத் அவர்கள் ஒரு பதிவு செஞ்சார், நீங்கள் எல்லோரும் பார்த்துருப்பீங்க. நான் கிட்டத்தட்ட பல மாதங்களாக விஜயோட பயணிச்சிருந்தேன், அதாவது நம்ம முதலமைச்சரோட பயணிச்சிருந்தேன். ஆனால் எனக்கு அவர்கிட்ட என்ன ஒரு கேப்சரிங், அவர்கிட்ட இருந்து நான் எதுவும் கேப்சர் பண்ணலை. இந்த அளவுக்கு வெற்றி என்ற இடத்த இலக்கை எடுத்துன்னு வந்து அவர்கிட்ட கொடுத்துருக்கீங்க. இந்த மக்கள் அவரை பற்றி தெரியாது, எப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு புரியல அப்படின்ற ஒரு கருத்தை வந்து யோசிக்க வேண்டிய விஷயமா இருக்குது. நீங்கள் சொன்ன மாதிரி இங்கே ஒரு டெமோக்ரஸி, அதாவது நீட்டை தாண்டி இங்கே டெமோக்ரஸி தான் முக்கியமான விஷயம். அதாவது நீட் பேன், நீட்டை விலக்கு வேணும், லீக்கேஜ் இனிமேல் வரக்கூடாது, இதையெல்லாம் தாண்டி இந்திய ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரியா அப்படின்ற ஒரு கேள்வி தான் இங்கே முக்கியமாக பிரதான, ஒட்டுமொத்த இந்தியா முழுக்க எல்லா மாநிலத்திலையும் இது கேட்கப்பட்ட கேள்வியாக இருக்குது. இதுக்கு தான் விடை நம்ம இன்னும் தேட வேண்டிய சூழல். இப்போ அந்த நைட்டு வந்து அந்த இடத்துல வந்து போராட்டத்தை அடுத்து தொடரலாமா இல்லை வேண்டாமாங்கிற கோரிக்கை வரும்போது நாமளும் காத்துல இருந்தோம். அங்கே என்ன முடிவு செய்யப்படுது அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் பதவி விலகுன்னு கோரிக்கை ஒட்டுமொத்த இந்தியாவின் கோரிக்கையாக இருந்தது. அதனால் கோரிக்கை ஈஸியாக வென்றெடுக்க முடிஞ்சது. ஆனால் பேன் நீட் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுடைய வந்து மையமான கோரிக்கையாக இருக்குது. இது தமிழ்நாட்டுடைய இந்தியாவுடைய ஒட்டுமொத்த கோரிக்கையை மாறும்போது தான் அது பேன் நீட்டை நோக்கி வந்து நகரும். அப்போ தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மாணவர் அமைப்புகளும் சேர்ந்து கூட்டமைப்பு உருவாக்குவோம், அந்த கூட்டமைப்பிலிருந்து நம்ம அடுத்த கட்ட நடவடிக்கை வந்து நோக்கி நகரும் அப்படிங்கிறது தான் சிபிஐ முன் வச்சுது. குறிப்பாக இடதுசாரி அமைப்புகள்லாம் முன் வச்சாங்க. இப்போ அந்த இடத்துல வந்து சில ஆட்கள் உடனே மெரினாவுக்கு போவோம் அப்படிங்கிறதுலாம் இயல்பாக மெரினாவுக்கு போனால் என்ன ஆகுனா அரசுக்கும் மாணவருக்குமான அடக்குமுறையாக தொடரும். அது இன்னும் போராடக்கூடிய மாணவர்களை ஒடுக்கக்கூடிய ஒரு நிலை வந்து ஏற்படும். இன்னும் சிபி அந்த நேரத்தில் மாணவர்களை வெளியேறுங்க சொன்னதும் தவறு, உள்ளே வந்து அப்படிப்பட்ட கோரிக்கை மெரினாவை நோக்கி நகருங்கன்னு சொன்ன கோரிக்கையும் தவறு. அப்போ ரெண்டும் சேரும்போது என்ன ஆகுதுன்னா இயல்பாக அந்த இடம் வந்து கலோபரமாக மாறக்கூடிய சூழல் ஏற்பட்டது. ஆக்சுவலாக அது உண்மைதான். அது அதாவது நம்ம இதில் என்ன ஒரு வினோதம் அப்படின்னா, தமிழ்நாட்டில் போராடுவதற்கான இடம் கிடைக்கல, ஒரு கட்டத்தில் அப்புறம் இடம் கிடைக்குது. அது யாரோட இடமா இருக்குன்னா சிபிஐ, இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய அலுவலகத்தில் கிடைக்குது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி யாருன்னா ஆளும் அரசுக்கு ஆதரவு கொடுக்கக்கூடிய ஒரு, அது ஆக்சுவலாக லிட்டரலாக அது ஒரு ஆளுங்கட்சி. ஒரு ஆளுங்கட்சி வந்து உங்களுக்கு ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்க, போராட்டத்துக்கு தனிப்பட்ட இடத்தை கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதான் அதோட பொருள். அது அதுக்குள்ளே தான், அந்த ஃப்ரேமுக்குள்ளே தான் அதை ஒர்க் பண்ண முடியாது, அதுதானே அதில் ஃபங்க்ஷன் ஆக முடியாது அப்படிங்கிறதான் யதார்த்தம் ஒன்று. அப்புறம் அதுக்குள்ளே வந்து மே 14 இயக்கம் வந்து திருமுருகன் காந்தி போட்டெல்லாம் உள்ளே வந்தாங்க. மெரினா நோக்கி நம்ம போகணும் அப்படின்னு சொன்னாங்க. நான் இந்த இடத்துல ஒரு விஷயத்தை பதிவு செய்கிறேன். நான் அங்கேயே அந்த ஸ்டேஜில் பேசணும்னு நினச்சேன், பட் எனக்கு தயக்கமாக இருந்துச்சு. ஒரு கட்டத்தில் பேசணும்னு முடிவு பண்ணிட்டேன். அது என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய மாணவர்கள் ஜென்சி கிட்ஸ் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரியான போராட்டத்தை பார்க்க வராங்க. ஒரு ஒரு உத்வேகத்தை, அதாவது இந்த மாணவர்களை இப்போ தமிழ்நாட்டில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5 நாட்கள் பால நிலத்தில் போராட்டம் பண்ணாங்க. தமிழ்நாட்டில் பல இடங்களில் போராட்டம் பண்ணாங்க, இந்தியாவிலையும் பல இடத்துல போராட்டம் பண்ணாங்க, டெல்லியை விட்டுட்டு பல இடத்துல போராட்டம் பண்ணாங்க. அவங்களாம் எதுக்கு போராட்ட காலத்தை கொண்டு வந்துச்சுங்களா, எது தெரியுமா கொண்டு வந்துச்சு? டெல்லியில் அந்த மாணவருடைய அடித்து அந்த முதுகுப்பட்ட கிழிஞ்சு அவங்களுக்கு ரத்தம் வந்து கண்ணு போய் தலை போய் அடி, இந்த மாதிரி இந்த கொடுமையை பார்த்ததுக்கு தான் அவங்களுக்கு அந்த ஒரு கோவம் வருது. அதாவது இதுதான் நமக்கு ஒரு பெரிய துரதிருஷ்டமான விஷயம். இப்போ வந்து ஒரு பெண் வந்து ஒரு பெண்ணோட விஷயத்தை பேசணும் அப்படின்னா, ஒரு பெண் வந்து கற்பழிக்கப்பட்டால் அது செய்தி, அது எது பெரிய செய்தியாக மாறும், அந்த கற்பழிக்கப்பட்டு கொல்லப்பட்டால் அந்த பொண்ணு பெரிய செய்தியாக மாறும். ஸோ இந்த மாதிரியான யாராவது ஒருத்தர் ரொம்ப சீரியஸாக பிரச்சனை ஆனால் தான் நம்ம அதை பற்றி பேச ஆரம்பிப்போம். அப்போ டெல்லியில் அந்த மாதிரி மாணவர்களுக்கு முதுகுப்பட்ட கிளீனும் கண்ணு போகணும் அதெல்லாம் நடந்தால் நமக்கு பொங்குவோமா அப்படின்ற ஒரு பெரிய வருத்தம். சரி, ஓகே, அன்ஃபார்ச்சுனேட்டாக நம்ம இங்கே அப்படி தான் ஒரு பேட்டர்ன் இருக்குது. சரி, நம்ம அப்படி தான் போயிட்டோம். அப்படி போயிட்டு இருந்தாலும் கூட இந்த இடத்துல களத்துக்கு மாணவர்கள் வந்து உட்காந்தாங்க, இந்த பால நிலத்தில் வந்து உட்காந்தாங்க. அங்கே பலரும் வந்து பேசுகிறாங்க. ஏன்னா ஸ்டேஜ் ஓப்பன் ஸ்டேஜ், யாரெல்லாம் வந்து பேசலாம், 2 நிமிஷம் பேசிட்டு போகலாம். சிலர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸுக்கு ரொம்ப ஆழமான அரசியல் அங்கே பேசிட்டு போகிறாங்க. அந்த கிட்ஸால் அதெல்லாம் லிங்க் பண்ணவே முடியல, அவங்களுக்கு பெரிய இதாக இருக்குது. அந்த மாதிரி தான் திருமுருகன் காந்தி அங்கே பேசின விஷயம் கூட நம்ம மெரினாக்கு போகலாம் அப்படின்னு சொன்னது. மெரினாக்கு போனால் என்ன நடக்கும் நமக்கு தெரிஞ்சிருக்கும். ஏன்னா சாலைக்கு வந்தாவே எஸ்எஃப்ஐ ஸ்டூடெண்ட்ஸு, ஏஎஸ்எஃப் ஸ்டூடெண்ட்ஸு பலரை வந்து எப்படி அடித்தாங்க, எப்படி அந்த ஓமதுரை அரசு ஹாஸ்பிட்டலில் 2 ஸ்டூடெண்ட், ஒருத்தர் ஸ்டூடெண்ட் பேர் விக்னேஷ், இன்னொருத்தர் ஸ்டூடெண்ட் பேர் வந்து பேர் மறந்துட்டேன், அமர்நீதி நினைக்கிறேன். ஒரு ஸ்டூடெண்ட், 2 ஸ்டூடெண்ட்ஸ் இன்பேஷண்ட் அட்மிட் ஆயிருக்காங்க. அவங்கள போலீஸ் அடித்து அவங்க சித்திரவதைக்கு ஆயிருக்காங்க. டெல்லியில் பார்த்த மாதிரியான விஷயம்.
எதுக்கு சொல்ல வரேன்னா இப்படி தான் நடக்கும். இந்த விஷயத்த ஃபர்ஸ்ட் டைம் போராட்டத்துக்கு வரக்கூடிய அந்த கிட்ஸ் பார்த்தாங்க அப்படின்னா அவங்க வந்து அதை விட்டு வெளியே போயிடுவாங்க. இந்த அரசியல் விட்டு வெளியே போயிடும். அந்த மாதிரியான பயத்தை ஆளுநர் எப்பயும் அந்த பயத்தை தான் கொடுக்க பார்ப்பாங்க. இதைத்தான் டெல்லியிலையும் ட்ரை பண்ணாங்க. ஆனால் அவங்களாம் தாண்டிட்டாங்க. டெல்லி மாணவர்கள் அவங்களுடைய இந்த வீரியம் வேறு. நம்ம மாணவர்கள் ஜென்ஸ் கிட்ஸ் அது ஃப்ரெஷராக வராங்க. ஒரு என்ஜாய் போராட்ட மாஸ்டர் வந்து நிற்போம் சமுதாயத்துக்கு நிற்போம் அப்படின்னு வராங்க. அவங்கள ரேடிகளை கொண்டு போய் அங்கே தள்ளிட்டோம் அப்படின்னா அது தவறான இடத்துக்கு போயிடும். ஸோ வந்து அது ஒரு மாதிரியான போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன். அப்படி பண்ணியிருக்க கூடாது அப்படிங்கிற என்னோட தாழ்மையான கருத்து. அதாவது என்ன சொல்ல வரேன்னா அந்த மாதிரியான ஃபர்ஸ்ட் டைம் வரக்கூடிய அதாவது நம்ம ஒருத்தர் பேசுகிறோம் அப்படின்னா ஆப்போசிட்டில் இருக்கிற பொலிட்டிக்கல் அவங்களோட வீரியம் என்ன, அவங்க அதோட நாலேஜ் அவங்களுக்கு என்னன்னு அதை உணர்ந்து நம்ம அவங்ககிட்ட அரசியல் பேசினா தான் அது சரியாக இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கருத்து. அங்கே அது மாதிரி நடக்கலை அப்படிங்கிறது ஒரு சின்ன வருத்தம். பட் இதெல்லாத்தையும் தாண்டி இன்னொரு விஷயத்தை நம்ம கவனிக்கணும். இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்கன்னா, இந்த போராட்டத்தை டெல்லியில் நடக்கும்போது காங்கிரஸ் வந்து இந்த போராட்டத்துக்கு ஆதரவு தெரிவிச்சு ஆனால் அவங்க வாயில எங்கேயுமே சிஜேபின்ற வார்த்தையை வந்திருக்காது. காக்ரோச் ஜனதா பார்ட்டி இந்த போராட்டத்தை ஆர்கனைஸ் பண்ணுறாங்க, அவங்க போராட்டம் வெற்றி, மாணவர் போராட்டம் வெற்றி, யூத் போராட்டம் வெற்றி அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க. தவிர அந்த கட்சியை என்டர்ஸ் பண்ண அதை வலியுறுத்தி அதை பேச வந்து அவங்களுக்கு தயக்கம் இருக்குது. அதே பேட்டர்ன் தமிழ்நாட்டில் கொண்டு வந்து வச்சிங்கன்னா இந்த பிரச்சனைக்கான காரணம் யார் அப்படின்னு கேட்டால் அதாவது டிவிக்கு நபர்கள் பாஜகங்கிற பேர் உச்சரிக்க தயக்கப்படுறாங்க. எப்படி காங்கிரஸ் சிஜேபிங்கிற பேர் உச்சரிக்க தயக்கப்படுறாங்களோ டெல்லியில், அந்த மாதிரி தமிழ்நாட்டில் தாவேக்காவுடைய அமைச்சர்கள் குறிப்பாக நிர்மல்குமார்லாம் அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, தர்மேந்திர பிரதான் அவர்கள் பதவி விலகினா சரியாயிடுமா, அது தீர்வா அப்படின்னு பேசுகிறாரு. நீட்டு ஒழிப்பு தான் சரியாக இருக்கும் அப்படிங்கிறத சொல்கிறாங்க. சரி, நீட்டு ஒழிப்புக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்க அதுதான் கேள்வி. நீங்கள் ஆளுங்கட்சியாக இருக்கீங்க, ஆளுங்கட்சிக்கு நீங்கள் வலியுறுத்தணும். உங்களால் வலியுறுத்த முடியாத போது மாணவர்கள் அதுக்காக போராடுறாங்க. அவங்களுக்கு ஜனநாயகபூர்வமாக ஸ்பேஸ் மட்டும் கொடுங்க. அந்த ஸ்பேஸை கொடுத்தீங்கன்னா அவங்க பாட்டு அமைதியாக அதில் உட்காந்துட்டு ஒரு காத்திருப்பு போராட்டம் பண்ண போகிறாங்க. ஜனநாயக வழியில் அறவழியில் நடத்துவதற்கு கான்ஸ்டியூஷன் எல்லாருக்கும் ரைட்ஸ் கொடுத்துருக்கு. அந்த ரைட்ஸை நீங்கள் கொடுக்கல. அனிதா மரணத்துக்கு நீங்கள் ஃபீல்டில் போய் நின்னீங்க. யார் விஜய் அவர்கள் போய் ஃபீல்டில் நின்னார். அதுக்கப்புறம் இப்போ இந்த டெல்லியில் போகிறாங்க அந்த மாணவர்கள் 22 குழந்தைகளுக்காக போராடுறாங்க. மே 3 கொஸ்டின் பேப்பர் லீக் அவுட் ஆச்சு. அதுக்கப்புறம் மருத்துவம் நடத்தப்பட்டுச்சுல. இந்த இடைப்பட்ட காலத்தில் 20க்கும் மேற்பட்ட குழந்தைகள் இறந்தாங்க. அதில் 4 குழந்தைகள் தமிழ்நாட்டை சேர்ந்த குழந்தை, ஒரு குழந்தை கோயம்புத்தூர் சேர்ந்த குழந்தை, இன்னொரு குழந்தை சேலத்தை சேர்ந்த குழந்தை, இன்னொன்று வந்து தருமபுரி, இன்னொன்று ஒசூர். இந்த 4 ஊரில் தான் அந்த குழந்தை இறந்தாங்க. எல்லாமே சாதாரணமாக மிடில் கிளாஸ் ஃபேமிலியை சேர்ந்தவங்க. இப்போ நீங்கள் அதுக்காக ரியாக்ட் பண்ணியிருக்கல. தமிழ்நாட்டோட முதல்வர் அனிதாக்கு ரியாக்ஷன் ஒன்றுனா உயிர் பலிங்கிறது எல்லாருக்கும் ஒன்று தானேங்க. அந்த ஃபீலிங்ஸ் இங்கேயும் காட்டியிருக்கணும்ல. சரி, இங்கே இதுக்காக போராடும் போது இதை பற்றி குறைஞ்சபட்சம் உங்களோட ஸ்டாண்டை நீங்கள் வாய்த்தரம் சொல்லியிருக்கனால, அதாவது தமிழ்நாட்டு அரசோட ஸ்டாண்ட் இதுதான் அப்படின்றத நீங்கள் பேசியிருக்கலாம். நீங்கள் எந்த இதுவும் சொல்ல தேவையில்ல, நாங்கள் இதுக்காக தான் நிற்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தீங்கன்னா. அப்போ ஏன்னா இந்த போராட்டம் பாலநிலத்தில் நடந்த போராட்டம் ஒரு கட்டத்தில் எப்படின்னா விஜய்க்கு எதிரான போராட்டமாக பிரபகண்டமாக ஆயிடுச்சு. அது விஜய்க்கு எதிராக மாறுது அப்படின்ற மாதிரி குறிப்பாக சிலர்லாம் வந்து ஒரு மாதிரி கான்ட்ரவர்சியெல்லாம் அங்கே மாறிடுச்சு. இது வந்து விஜய்க்கு எதிராக பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. அதனால தான் அதுக்கப்புறம் இது எப்படி திரும்ப முடிஞ்சிருக்கு. இப்போ சிஜேபி தமிழ்நாட்டில் ஆர்கனைஸ் பண்ண அந்த சிஜேபிக்கும் தமிழ்நாட்டில் இருக்கிற டிவிக்கு கவர்மெண்ட்டுக்கு இடையில ஒரு டீலிங் இருக்குது அப்படின்ற மாதிரி கடைசியில் இப்போ செய்திகள் முடிஞ்சிருச்சு. ஏன்னா சென்ட்ரலில் தர்மேந்திர பிரதான் அவர்கள் தன்னோட பதவி ராஜினாமா பண்ணதுக்கு அப்புறம் தான் இங்கே தமிழ்நாட்டோட பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் அந்த போராட்டத்துக்கு உள்ளே வரார், அந்த கேம்பஸ்க்குள்ளே வரார். அது வரையும் அவன் வரவே இல்லை. ஸோ வந்து இப்படி அதை கம்பேர் பண்ணி பார்க்குறாங்க. அதே போல் வந்து போராட்டத்தை அடுத்தடுத்து கொண்டு போக முடிச்சதும் பார்த்தீங்கன்னா ஆளுநரசோட ஒரு அமைதியாக போயிடலாம், எதுவும் பிரச்சனை பண்ண வேண்டாம் அப்படின்ற மாதிரி போகிறாங்க. சரி, ஓகே, நம்ம அந்த காரணங்களுக்கு அப்படிலாம் இப்போ சொல்ல வேண்டாம். எனிவே நான் என்ன ஒரு விஷயத்தை எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, இந்த போராட்ட காலம் கிட்டத்தட்ட 1 வீக் டெல்லியில் நடந்துச்சு, தமிழ்நாட்டில் 1 வீக் நடந்துச்சு. இந்த 1 வீக்கில் எவ்வளவு பேர் இங்கே அரசியல் கற்றுக்கிட்டாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கணுமே தவிர அதை தாண்டி வேறு எதையும் பார்க்கக்கூடாது. எவ்வளோ பேருக்கு போராட்ட காலத்துக்கு வருவதுக்கு முன்பு எந்த அளவுக்கு அரசியல் பக்குவப்படுத்தப்பட்டிருந்தாங்க, வந்து போனதுக்கப்புறம் எவ்வளோ அரசியல் தெரிஞ்சிருக்காங்க, அதுதான் நம்ம டேக் ஆஃப் த சப்ஜெக்ட். அது மட்டும் இருந்துச்சுன்னா இந்த போராட்டம் வெற்றி அப்படின்னு தான் நம்ம பார்க்கணும். ஏன்னா நீட் ஒழிப்பு அப்படிங்கிறது வந்து நம்ம சொன்ன மாதிரி தர்மேந்திர பிரதான் நிற்கிறது கிடையாது. நீட் ஒழிப்பு தான் தமிழ்நாட்டோட பார்வை. நம்ம அந்த பயணம் வந்து நமக்கு இன்னும் தொடரும். நம்ம அதை நோக்கி தான் போகிறோம். ஏன்னா இங்கே ஒட்டுமொத்த இந்த கருத்தில் நீட் ஒழிப்புங்கிற விஷயத்தில் ஒரு பார்ட்டியை தவிர மற்ற எல்லாருக்கும் ஒரே கருத்து தான். அது பாஜகங்கிற ஒரு கட்சி தவிர்த்து மற்ற எல்லாருக்குமே தமிழ்நாட்டில் ஒரே ஒரு கருத்து தான். அப்படி இருக்கும்போது இது வந்து கட்சிகளுக்கும் சேம் தாட்டு, மக்களுக்கும் சேம் தாட்டு, யங்ஸ்டர்ஸ்க்கும் சேம் தாட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம இந்த பயணத்தில் ஏதோ ஒரு வகையாக போராட்டம் நம்ம தொடர்ந்துட்டே தான் இருக்க போகிறோம். இது அடுத்த கட்டத்து போக தான் போகுது. ஓகே, எனிவே வந்து இந்த போராட்ட எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம ஃபீல்டில் போய் பார்த்தோம். இதை பற்றி நம்ம டிஸ்கஸ் பண்ணணும். டெல்லியில் நடந்த விஷயத்தையும் இங்கே தமிழ்நாட்டில் நடக்கிற விஷயத்தையும் நம்ம இது மூலம் என்ன தெரிஞ்சுக்கிட்டோம், எப்படி நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி டிஸ்கஸ் பண்ணணும்னு நினச்சோம். இன்னொரு ஒரு விஷயம் என்னென்னா, சிஜேபி அப்படிங்கிற விஷயம், அந்த பார்ட்டிங்கிறது அது பேரளவில் கட்சியின் பேர் இருக்குது, ஆனால் அது இன்னும் ஒரு முழுமையான வடிவம் பெற்ற கட்சி அது மாறல அப்படிங்கிறது அது ஒரு பெரிய பலவீனமான விஷயம். ஏன்னா இன்றைக்கி வந்து மத்திய பாஜக அரசை ஒழுக்கி பார்க்கக்கூடிய இடத்துக்கு அவங்க வந்துட்டாங்க. இதை காங்கிரஸால் செய்ய முடியல, மற்ற பிராந்திய கட்சிகள் யாராலும் செய்ய முடியல. இந்த யங்ஸ்டர்ஸ் செஞ்சுருக்காங்க அப்படின்னா அது பெரிய வெற்றி. ஆனால் இப்போ இமீடியட்டாக அவங்க செய்ய வேண்டியது என்னென்னா, இதை ஒரு பெரிய ஷேப் ஆகணும். இது ஒவ்வொன்றுத்துக்கும். ஏன்னா இது இன்னைக்கு ஒரு வரலாறு செஞ்சுட்டாங்க. அவங்க வரலாறு செஞ்சதுக்கப்புறம் இது அடுத்த அரசியல் நோக்கி தான் வரணும். ஏன்னா பாஜக இந்த விஷயத்தில் பின்வாங்கினதுக்கான காரணம் என்னென்னா, இது வீரியமாக போச்சு அப்படின்னா சனி நேராக இருக்குது. சனி நேரும் போது இவங்களோட போராட்டம் அடுத்த கட்ட வடிவம் வரும். அடுத்து இவங்க அரசியல் நோக்கி வந்துடக்கூடாது. அடுத்து இன்னும் நெருக்கடியை பார்த்து இவங்க வந்து உறுதித்தன்மையை, அவங்களுக்கான உறுதி அதிகமாக வந்துட்டு நம்ம அரசியல் நோக்கி வந்துடும் அப்படின்ற மாதிரி முடிவு எடுத்துட்டாங்கன்னா தங்களோட குழப்பில் மண்ணள்ளி போட்ட மாதிரி ஆகிடும். பார்த்தீங்களா? அதுக்காக தான் வந்து அவங்க விஷயத்தை பேக் அடித்தாங்க. ஓகே, ஆனால் நம்ம என்ன விஷயம் சொல்லுவோம்னா, நீங்கள் அரசியல் அமைப்பை மாறீங்களோ இல்லையோ அதெல்லாம் விட்டுருங்க. ஆனால்
சிஜேபினா அது ஒரு ஸ்ட்ரக்சர் ஆக்கியிருக்கேன். ஏன்னா சிஜேபின்னு ஒரு பெரிய வெற்றி பெற்ற ஒரு அமைப்பாக மாறிடுச்சு. இந்தியா ஃபுல்லாக உங்களுக்கான கிளைகள் இருக்குது. இல்லை தமிழ்நாட்டிலும் பார்த்தீங்கன்னா சிஜேபின்னு இருக்குது. ஏன்னா இன்றைக்கி என்னன்னா தமிழ்நாட்டில் இருக்குது இது ஒரிஜினல் சிஜேபின்னு சொல்லி பெரிய கான்ஃபிளிக்ட் சோஷியல் மீடியாவில் போயிட்டு இருக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது நீங்கள் சோஷியல் மீடியா மட்டும் இல்லாமல் ஹார்ட் பிளாட்ஃபார்முக்கு வாங்க. உங்களுக்கான ஒரு ஷேப் மாற்றிருங்க. ஒரு ரிஜிஸ்டர் பார்ட்டியை அதை மாற்றிக்கோங்க. மாற்றிட்டு அதுக்கான ப்ராப்பரான நபர்களை வந்து கேண்டிடேட் அதுக்கான ப்ராப்பரான பொறுப்பாளர்களை நீங்கள் நியமிங்க. இது ஒரு பெரிய ஒரு ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு சமுதாயத்தோட பிரச்சனைக்காக ஃபங்க்ஷன் ஆகக்கூடிய ஒரு அமைப்பை இதை நீங்கள் மாற்றிட்டீங்க அப்படின்னா ஒரு குழப்பம் இல்லாமல் இருக்கும். யாராவது ஒருத்தர் இப்போ தமிழ்நாட்டில் ஒரு போராட்டத்தை முன்னெடுக்குன்னா யார் தமிழ்நாட்டோட பிரதிநிதி அவரை போய் மீட் பண்ணணும் செய்யணும் அப்படின்ற மாதிரி ஒரு 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 பிளாட்ஃபார்முக்குள்ள ஒரு வடிவம் பெற்றதாக இது மாற்றிட்டீங்கன்னா சிக்கல் இல்லாமல் இருக்கும் அப்படிங்கிற ஒரு தாழ்மையான கருத்தை நம்ம பதிவு செஞ்சுக்கிறோம். சிஜேபி பார்ட்டி ஒரு இயக்கமாக இன்னும் ஒன்றிணைன்னு சொல்கிறீங்க. அதை தாண்டி இந்த மக்களுக்கு, இந்த இந்திய தேசத்து மக்களுக்கு முக்கியமாக இந்த நீட் என்ற கல்வி முறையில் பின்னாடி இருக்கிற மாஃபியா இருக்கு இல்லையா, அதை மக்களுக்கு எல்லாருக்குமே தெளிவுபடுத்தணும். இதை தெளிவுபடுத்தினாவே மக்கள் புரிஞ்சுப்பாங்க நீட் பேன் ஏன் அப்படின்னு புரிஞ்சுப்பாங்க. நிறைவாக இந்த போராட்டத்தை நம்ம தொடர்ச்சியாக வந்து கடந்த ஒரு வாரமாக நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். டெல்லியிலையும் ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம், தமிழ்நாட்டிலையும் எப்படி போயிட்டு ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அந்த அனுபவங்களை ஒரு கலெக்டிவாக நம்ம முன் வைக்கலாம் அப்படிங்கிறத தான் இந்த நிகழ்ச்சி. அதுக்காக தான் பிளான் பண்ணி இந்த நிகழ்ச்சியை முன் வச்சிருக்கோம். இப்போ தேசிய லெவலில் அடுத்த கட்டமாக வந்து இந்த சிஜேபி வந்து அவங்க அடுத்த சிஜேபினா யங்ஸ்டர்ஸ் சிஜேபின்னு கூட விட்டுருவாங்களேன். யங்ஸ்டர்ஸும் நிறைய மாணவர்களும் எதை நோக்கி வருத்தப்படுறாங்கன்னா E20 பெட்ரோல் பற்றி வருத்தப்படுறாங்க. அதை நோக்கி தான் நாங்கள் அடுத்த கட்ட போராட்டத்தை திட்டமிடுறோம் அப்படிங்கிறத விஷயத்த சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ மேபி ஏன்னா டேட் கொடுத்துட்டாங்க. நெக்ஸ்ட் மந்த் 4th வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து பெரிய இஷ்யூ இருக்குது அப்படிங்கிறத நம்ம எதிர்பார்க்குறோம். ஒன்று அதே போல் இந்த சிஜேபி விஷயத்தை நம்ம ஏன் அந்த அட்வைஸ் சொன்னோம் அப்படின்னா, நீங்கள் ஏன் ஒரு ஷேப் ஆகும் அப்படின்னு நம்ம அட்வைஸ் சொன்னோம் அப்படின்னா, இந்த சிஜேபி பெரிய வெற்றி பெற்றதுனால இது யாருக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது அப்படின்னா, ஃபஸ்ட்டு பாஜகவுக்கு பெரிய பிரச்சனையாக இருக்குது. ஸோ வந்து இது என்னென்னா இந்த போராட்டத்தை இது காலி பண்ண நினச்சாங்க. இதுக்கு ஏதாவது ஒரு தேவையில்லாத ஒரு நெகட்டிவ் பிராண்டு கொடுத்து சமூக விரோதிகள் அப்படி இப்படின்னு கொடுத்து இதை வீழ்த்தணும்னு நினச்சாங்க. பட் வந்து இதுக்கு முன்பு கடந்த காலத்தில் பல போராட்டத்தை அவங்க அந்த மாதிரி வீழ்த்திருக்காங்க. ஆனால் இதுக்கு அப்படி டேக் அடிச்சு அதை வீழ்த்த முடியல அவங்களால. அது அவங்களுடைய பெரிய மைனஸ். அதை செய்ய முடியல. ஸோ இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா வெற்றி பெற்றதுக்கப்புறம் அதை செய்யலாம்னு நினைக்கிறாங்க. ஸோ இப்போ இந்த போராட்டத்தை முன்னெடுத்தவங்க சிஜேபி கிடையாது, அவன் இந்த வழக்கில் இருக்கான், அவன் இந்த இதில் சம்மந்தப்பட்டிருக்கான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் காரணத்தை தேடி அவனை வந்து வீழ்த்தக்கூடிய, அதாவது சிஜேபிங்கிற ஒரு கெட்ட பெயரை ஏற்படுத்தி இவங்க இப்படி தான் அப்படின்னு மாறின விஷயத்தை போர்ட்ரேட் பண்ண பாஜக ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம். ஸோ அதனால தான் சிஜேபி வந்து கொஞ்சம் தெளிவாகி இந்த மாதிரி அரசியல் சூழலை புரிஞ்சுக்கிட்டு நீங்கள் உங்களை ஷேப் ஆக்குறது, நீங்கள் தான் யார் ஒரிஜினல் சிஜேபி அப்படிங்கிறத நீங்கள் டிக்ளேர் பண்ணுறதுங்கிறது உங்களுக்கு இந்த நேரத்தில் ரொம்ப சரியாக இருக்கும் அப்படிங்கிறத ஒரு ரெக்வஸ்ட் அங்கே வைக்கிறோம். இப்போ இந்த விஷயத்தை பற்றி நம்ம ரொம்ப டீப்பாக பேசியிருப்போம். அடுத்த கட்ட பிரச்சனை எப்படி வரப்போகுது, அதுக்கு எப்படி இங்கே இருக்கக்கூடிய அந்த அரசியல் அதுக்கெல்லாம் எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறத நம்ம அடுத்த கட்ட பிரச்சனை பற்றி விரிவாக பேசுவோம். இல்லை முக்கியமாக மாணவர்கள் சொன்ன மாதிரி அடுத்து நிதின் கட்கரி அவரை தலைமையில் கூடுவோம். அவரோட ராஜினாமா தான் பிரதானம். ரைட், ஓகே. அடுத்து யார் அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி.